அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைய வகுப்பு நம்ம யூஜி அதோட சேர்த்து பிஜி 2 பாடத்திட்டத்திலையுமே நமக்கு பன்னிரு திருமுறைகள், அதாவது பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியத்துக்குள்ள பிஜியை பொறுத்த வரைக்கும் பன்னிரு திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம் அப்படின்னு பொதுவாகவே கொடுத்திருப்பாங்க. அது பக்தி இலக்கியம்ன்ற தலைப்புக்குள்ள. யூஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது சைவம் வைணவம் அந்த மாதிரி என்ன பண்ணிருக்கிறாங்க, பாடத்திட்டத்துல பிரிச்சிருக்கிறாங்க. சரிங்களா? நீங்க பாடத்திட்டத்தை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. உண்மையிலே இந்த 5வது அலகு ஒரு பெரிய அலகுங்க. சமய இலக்கியங்கள் காப்பியங்கள் கொடுத்து காப்பியங்களையும் சமணம் பௌத்தம் அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சைவம்னு வர்றப்போ பன்னிரு திருமுறைகள், அதுக்குள்ள திருவிளையாடல் புராணம், கந்த புராணம், தல புராணங்கள், சித்தர் பாடல்கள். சித்தர் பாடல்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதே அழகுல சித்தர் இலக்கியம்னு தனிப்பட்டு கொடுத்திருக்கிறாங்க. நம்ம கூட அந்த தகவலை பின்னாடி வச்சிருப்போம். இப்ப தாயுமானவர் பாடல்கள், வள்ளலார் பாடல்கள். இப்ப வைணவம் அப்படின்னு சொல்றப்ப 4000 திவ்ய பிரபந்தம், கம்பராமாயணம், வில்லிபுத்தூரார் பாரதம், அஷ்ட பிரபந்தம். இஸ்லாமிய காப்பியம் அப்படின்னு சொல்றப்ப நம்ம சீரா புராணம், குணங்குடி மஸ்தான் சாஹிப்பு பாடல்கள் ரொம்ப அருமையா இருக்குங்க. கிறிஸ்தவ காப்பியன்றப்போ தேம்பாவணி, ரட்சணிய யாத்திரீகம், ரட்சணிய மனோகரம். பெரும்பாலும் ரட்சணிய யாத்திரீகம் நம்ம படிச்சிருப்போம். ரட்சணிய மனோகரம் கொஞ்சம் புதுமையா இருக்கும். இப்ப இயேசு காவியம் நம்ம கண்ணதாசன் அவர்கள் இயற்றப்பட்ட ரொம்ப ஒரு அருமையான ஒரு இயேசு காவியம். இப்ப சித்தர் இலக்கியம், சித்தர் இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பிஜிடிஆர்பியில அது ஒரு கடல் மாதிரி இருக்கும். இங்க நம்ம தலைப்புக்கு தகுந்த மாதிரி மிக நேர்த்தியாக நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது பக்தி இலக்கியத்துல சைவம். இந்த வகுப்பை பற்றி நான் பொதுவாகவே நான் அடிக்கடி சொல்லுவேன். ஒரு இலக்கியங்களை நான் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா அந்த கால வரையறையெல்லாம் நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். இப்ப நம்மளே ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் சங்க காலத்துல பக்தியெல்லாம் இல்லையா? சங்க காலத்துல பக்தியெல்லாம் இருந்துச்சுங்க. அந்த 5 நில ஒழுக்கத்தோட சேர்த்து இறைவனை தனித்துவமாக அவங்க பிரிச்சு பார்க்கல. தன்னுடைய வாழ்வியல் கூறுகள்ல பாத்தீங்கன்னா ஒன்றாக ஒரு அங்கமாகவே அதாவது இறைவனை பார்த்தாங்க. அப்போ ஒரு தனித்துவமான ஒரு பக்தி இலக்கிய காலமா ஏன் பக்தியை பயன்படுத்திருக்கான அந்த சூழல் என்ன அப்படின்றது நம்ம சங்க இலக்கியம், சங்க காலம், சங்க மருவிய காலம். இந்த சங்க மருவிய காலங்கள்லதான் நீங்க பார்த்திருப்பீங்க இந்த சமண இலக்கிய பௌத்தங்கள்லாம் நிறைய வந்திருக்கும். இதை பற்றிய ஒரு காணொலியே பாத்தீங்கன்னா நான் பொதுவாகவே போட்டிருக்கேன். ஆனா அடிக்கடி சொல்றதுதான், நம்ம இலக்கியங்களை பத்தி படிக்கிறப்போ ஒவ்வொரு கால கூறுபாடுகள் நமக்கு புரியும். அதனால அந்த காணொலியை நீங்க பார்த்துட்டு இந்த வகுப்பை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்ப சங்க காலத்தையும் நீதிநூல் காலத்தையும் அடுத்து தெளிவாக காணப்படுவது பாத்தீங்க அப்படின்னா பக்தி இயக்க காலம். சங்க காலம்ன்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி நீதிநூல் காலம்ன்றது ஒண்ணும் கிடையாதுங்க. நாங்க நம்ம சங்க மருவிய காலம் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த அறநூல்கள்லாம் வருது பாத்தீங்களா, திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகள், இன்னா 40 இனியவை 40, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதான். அப்ப அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலம் தான் என்னது, பக்தி இயக்க காலம். இந்த மூணையுமே நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, இப்ப சங்க காலத்துல மூவேந்தருடைய ஆட்சி ஒரு செழுமையாக இருந்திருக்கு. 3 அரசர்களும் தங்களுக்குள்ள ஒருவரை ஒருவர் சண்டையிட்டு கொண்டார்களே தவிர மக்களை எந்த வகையில துன்புறுத்தல. அந்நியர்களை அவங்க உள்ள விடல. இந்த நீதிநூல் காலம் அப்படின்றது சங்க காலத்திலையும் உள்ள பாத்தீங்க அப்படின்னா வேற்று நாட்டார், வேற்று சமயங்கள் உள்ள இருந்திருக்கு. ஏன் சமண பௌத்தம் கூட இருந்திருக்கு. அங்க வேறு ஒன்றல. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ளேயே பகையாக இருக்கிறப்ப மூவேந்தர்களும் அவங்களை அடிமைக்கு உள்ளாக்கி பாத்தீங்க அப்படின்னா அங்க சமண பௌத்தம் தலை தூக்குது. அந்த சமண பௌத்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய சங்க இலக்கியத்திற்கு மாறாக துறவரத்தை வலியுறுத்துது. சரிங்களா? அப்ப நீதிநூல் காலத்தையும் அடுத்து தெளிவாக காணக்கூடிய ஒரு காலம் தான் பாத்தீங்கன்னா பக்தி இயக்க காலம். நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை ஏன் ஒரு இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, எப்படி நம்ம நாடு அந்நியர்களால ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரு அடிமைத்தனத்தை ஒரு பின்பற்றுச்சோ, நம்ம அடிமையாக இருந்தோமோ, அது போல பிற சமயங்கள் இங்கே உள்ள சமணமும் பௌத்தமும் உள்ளே நம்முடைய
அந்த வழிபாட்டிலிருந்து நம்முடைய என்ன சொல்றது அனைத்து வகையான செயல்பாடுகளும் அங்க வந்து அடக்கப்படுகின்றது. அப்ப இந்த பக்தி இயக்கம், விடுதலை இயக்கம் போல சைவமும் வைணவமும் ஒரு இயக்கமாகவே மாறி புறச்சமயங்களை வந்து இங்கு வந்து விரட்டி அடிப்பதற்கு ஒரு இயக்கமாக செயல்பட்டதுனாலதான் இது பக்தி இயக்க காலம்னே சொல்லுவாங்க. அடுத்து 2 பாருங்க, கிபி 7, 8, 9ஆம் நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் சைவ சமய பெரியவர்களான நாயன்மார்களும் வைணவ சமய பெரியவர்களான ஆழ்வார்களும் தோன்றி இப்பாடல்களை பாடி, அதாவது பக்தி பாடல்களை வந்து பாடி ஊர் ஊராக. இப்ப நம்ம ஒரு கருத்து படிக்கிறோம்னா அது சார்பான கருத்து தெரியும். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், நான் வந்து சமணமும் பௌத்தமும் அவனுடைய கொள்கை வந்து என்ன, உயிர்களை கொல்லக்கூடாது, அதெல்லாம் எல்லாருக்குள்ள இருக்கிறதா. ஆனா அவங்க புறவரத்தை மேற்கொள்ளும். பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீட்டாக வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க. நம்ம தமிழ் இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் அறம் பொருள் இன்பம், அறவழியில பொருள் தேடி இன்பம்ன்றது இல்லறம். ஆனா 4வதாக இந்த சமண பௌத்தம் என்ன சொல்லுவாங்க, முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, மோட்சம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நீ இறைவனுடைய திருவடியை வந்து அடையணும் அப்படின்னா துறவரை வந்து நீ மேற்கொள்ளணும், திருமணம் முடிக்க கூடாது. அப்ப இந்த மாதிரி ஒரு வரையறையை கொண்டு வந்துதான் என்ன பண்றாங்க அவங்க வச்சிருக்கிறாங்க. எப்பயுமே அன்றைய காலகட்டத்துல சமணம் பௌத்தம் இருக்கிறப்ப அந்த மதங்களையும் மன்னர்கள் பின்பற்றி இருக்கிறாங்க, மக்களும் அந்த சமயங்களை பின்பற்றி இருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க காப்பியங்கள்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த காப்பியத்துக்குள்ள பெரும்பாலும் நீங்க நல்லா பாருங்க, பெண்களை வந்து ஒரு போக பொருளாகவும், அதே மாதிரி இசை வந்து கூடவே கூடாது, இசை வந்து காமத்தை வந்து மிகுவிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனாலதான் நம்ம நாயன்மார்களும் ஆழ்வார்களும் அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணுங்க. எந்த சமணம் பௌத்தம் இசை கூடாது என்று ஒதுக்கியதோ நம்மவங்க என்ன பண்றாங்க, நீ இசையோடு ஆடி பாடி இறைவனை வந்து நீ வந்து அவங்கிட்ட வந்து, அதாவது வந்து இல்லறத்தோட நீ போய் இறைவனை வணங்கினாலும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்றத ஆணி திருத்தமா அழுத்தமா சொல்லுவாங்க. அடுத்த 3 பாருங்க, நாட்டில் செல்வாக்கு பெற்றிருந்த பௌத்த சைனண்டாலும் சமணண்டாலும் ஒண்ணுதாங்க. சமயங்களை எதிர்த்து மக்களை திரட்டுவதற்கு கலை நயத்துடன் கூடிய பக்தி பாடல்கள் பயன்பட்டன. சமணத்துக்கும் பௌத்தத்திற்கும் எதிராக அவங்க வந்து கலைகள் கூடவே கூடாது, கலைகள் வந்து காமத்தை வந்து மிகுவிக்கும், துறவரத்துக்கு அது வந்து ஒவ்வாகும் அப்படின்னு தான் மக்களை வந்து மடைமாற்றம் செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம சைவ வைணவம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாட்டுல வந்து செல்வாக்கு பெற்றிருந்த பௌத்த சமண சமயங்களை எதிர்த்து மக்களை திரட்டுவதற்கு, மக்களை வந்து ஒன்று சேர்ப்பதற்கு அவங்க என்ன கருத்தை வலியுறுத்துறாங்கன்னு பாருங்க. கலை நயத்துடன் கூடிய பக்தி பாடல்கள் வந்து பயன்பட்டன. நாயன்மார்கள் 4 யாரு, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். இவங்க ஆழ்வார்களில் பலரும் இசையோடு பாடல்களை பாடி கோயில் தோறும் இறைவனை வழிபட்டார்கள். அது மட்டும் கிடையாதுங்க, எந்த சமணம் பௌத்தம் இசை கூடாது என்று சொல்லுச்சோ, இறைவனை அடையணும் என்றால் நீ இசையை விரும்பக்கூடாது, கலைகளை வந்து அறவே வெறுக்கணும். அவங்களுக்கு எதிராக இறைவன் ஏலிசையாய் இசைப்பயனாய் உள்ளவன் என்றார் சுந்தரர். இறைவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சுரங்கள் சொல்றோம் பாத்தீங்களா, சரிகம பதனி எல்லாம் சொல்லுவோம் நம்ம வந்து. அது மாதிரி இறைவன் வந்து 7 இசையினுடைய பயனாத்தான், அந்த வடிவாத்தான் இருக்கான். அதனால நம்ம வந்து இசையோடு ஆடிப்பாடி இறைவனுடைய திருவடியை அடையலாம் அப்படின்னு சுந்தர ஒரு விளக்கம் சொல்றாரு. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய திருத்தலத்திற்கு சென்று தன்னுடைய என்னது இனிமையான அந்த பாடலாலையும் இசையாலையும் தமிழை வந்து பக்தியின் வழியாக பரப்பி கொண்டிருக்கக்கூடிய ஞான சம்பந்தன் அப்படின்னு போற்றப்பட்டவர் யாரு, திருஞான சம்பந்தர். அது மட்டும் கிடையாது, திருநாவுக்கரசர் பாருங்க, அவருடைய பாடல்ல தமிழோடு இசைபாடல் மறந்தறியேன் என்று கூறியவர். இறைவனே, நான் வந்து இவ்வளவு நாள், திருநாவுக்கரசருக்கு வந்து என்ன நோய் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும், சூளை நோய்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அப்ப இவ்வளவு நாளா உன்னை வந்து இந்த தமிழோடு இசைப்பாடலோடு பாடுவதற்கு அடியேன் வந்து மறந்து இருந்திருக்கேன் அப்படின்னு திருநாவுக்கரசர் ஒரு பக்கம். நீங்க எல்லாத்திலையும் பாருங்க, இசை இசைன்ற வார்த்தை உங்களுக்கு வந்திருக்கும். அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த மதத்திற்கு எதிராக, சமண பௌத்தத்திற்கு எதிராக இசையோடு இறைவனுடைய திருவடியை வந்து வணங்கினோம்னா
கண்டிப்பாக அவனுடைய அருளை வந்து பெறலாம்ன்றதா அவங்களுடைய நோக்கம். அடுத்து பாருங்க 8, புலனடக்கத்தையும் உண்ணா நோன்பு இன்ப வெறுப்பு முதலியவற்றையும் மக்களிடையே வற்புறுத்தி கொண்டிருந்தவர்கள் சைனர் பௌத்தரும். நான் சொன்னேன் பாருங்க, ஐம்புலன் அடக்கம் வேணும், உடம்ப வருத்தி சாப்பிடக்கூடாது, அடுத்து இன்பம் வெறுப்பு இதெல்லாம் வந்து முதலியவற்றை மக்களே வந்து அதிகமா வற்புறுத்துறாங்க. இதெல்லாம் நீ கடைபிடிங்க, அப்பதான் இறைவனுடைய திருவடியை அடைய முடியும், உங்களுக்கு முக்தி கிடைக்கும், முக்தி கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும், நீங்க நரகத்துக்கு போக மாட்டீங்க அப்படிலாம் சொல்லி வந்து நம்முடைய மக்களை, நம் இனத்தை மடைமாற்றம் செஞ்சு வச்சிருந்திருக்கிறாங்க. யாரு? சமணரும் பௌத்தரும். பாருங்க அடுத்து 9 பாருங்க, சைனரும் பௌத்தரும் துறவரத்தையே பெருமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். பக்தியையே போற்றி அதற்கு இசைவான ஆடல் பாடல் முதலான கலைகளை பாராட்டியவர்கள் பாத்தீங்கன்னா ஆழ்வாரும் நாயன்மார்கள். அந்த சமணருக்கும் பௌத்தருக்கு எதிராக பக்தியை போற்றி அதற்கு இசைவான ஆடல் பாடலோட, அதனாலதான் இன்னைக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய சைவமா இருக்கட்டும் வைணவமா இருக்கட்டும் இந்துக்களுடைய கோயில்கள் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடல் பாடலோட ஒரு திருவிழா நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்ப இதுக்கு முன்னாடி இருக்க நீங்க வரலாறு யோசிக்கிறப்ப அப்ப எப்படி இருக்குது பாருங்க, எந்த திருத்தலத்திலையும் ஆடல் பாடல் இருக்காது. நம்முடைய சைவமா இருக்கட்டும் வைணவமா இருக்கட்டும் பெருமாளா இருக்கட்டும் முருகனா இருக்கட்டும் சிவனா இருக்கட்டும் அந்த திருத்தலங்கள் அனைத்தும் கேட்பாரற்று கிடந்திருக்கு. அடுத்து 11 பாருங்க, இல்வாழ்க்கையில் இன்பமாக வாழ்ந்தாலும் எந்த தொழிலை செய்தாலும் உள்ளத்தை இறைவனுக்கு உரியதாக வைத்து வாழ்க்கை நடத்தினால் போதும் என்றார்கள். பல வகை கலைகளையும் வளர்க்கும் இடமாக கோயில் ஓங்குவதற்கு இவர்களுடைய பக்தி இயக்கம் துணை செய்தது. எந்த தொழில் செய்தா என்ன, இறைவனுக்கு உரிதாக வைத்து நம்முடைய மனசுல வந்து உள்ள தூய்மை இருந்தா நீ கண்டிப்பா இறைவனுடைய திருவடியை அடைய முடியும். ஆழ்வார்கள் நாயன்மார்களும் எல்லா திருத்தலங்களுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு சென்று தன்னுடைய கலைகள் மூலமாக இசைகள் மூலமாக அந்த திருத்தலத்தினுடைய வரலாறு, இறைவனுடைய வரலாறு, அந்த கோயில் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த தீர்த்தங்கள் வரலாறு, பொய்கையுடைய வரலாறு எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட போய் என்ன பண்றாங்க, சேர்க்கிறாங்க. இப்ப திருஞான சம்பந்தர் வந்து இங்க வரப்போறாரு அப்படின்னா இப்ப எப்படி வந்து ஒரு நடிகன் வந்து வரும் பொழுது வந்து மக்கள் கூட்டமா கூடி கிடக்காங்களோ, அன்றைய காலகட்டத்துல இந்த நாள் திருஞான சம்பந்தர் நம்முடைய திருத்தலத்துக்கு வரப்போறாரா அப்படின்னா மக்கள் வந்து கூடி கிடப்பாங்க அவருடைய பாடலை வந்து கேட்பது. பாத்துக்க. அடுத்து 12 பாருங்க, மக்களிடையே அவர்கள் இயக்கம் பரவுவதற்கு தமிழ் பாடல்கள் இசையோடு அமைந்து உதவி புரிந்தன. பக்தி இயக்கத்துக்கு தொடக்கமாக, அதாவது வந்து முன்னோராக 6ஆம் நூற்றாண்டில், நீங்க வார்த்தை நல்லா கவனிக்கணுங்க, என்னதான் வந்து நீங்க பக்தி இயக்கத்துக்கு தொடக்கமாகவும் முன்னோராகவும், இங்க முக்கியமான கருத்து 6ஆம் நூற்றாண்டுல வந்து நாயன்மார்கள்ல இவர்கள் இயற்றிய பாடல்கள் வந்து உதவின. கால வரையறையை வச்சு பாக்குறப்ப பக்தி இயக்கத்துக்கு அச்சார போட்டவர்கள் காரைக்கால் அம்மையாரும் திருமூலரும் இவங்கதான். இந்த பக்தி இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமாக இறைவனுடைய வந்து முழுவதுமாக வந்து பரப்பியவர்கள் பறைசாற்றியவர்கள் வர்றப்பதான் யார் வருவாங்க, இந்த திருஞான சம்பந்தர், நாவுக்கரசர், ஆழ்வார்கள்ல பேயாழ்வார், பூதத்தாழ்வார், அந்த திருமூலரும். ஆழ்வார்கள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பேயாழ்வாரும் பூதத்தாழ்வாரும் பொய்கையாழ்வார் ஆகிய முதலாழ்வார் மூவரும் பாடிய பாசுரங்கள் உதவின. வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த கால நூற்றாண்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து நல்லா பாருங்க, பொதுவாகவே நம்ம பன்னிரு திருமுறைகள்ல வந்து சைவ பாடல்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா பதிகம்னு சொல்லுவாங்க. வைணவத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 10-11 பாடல்கள் அடங்கிய தொகுப்புக்கு பேர் வந்து பாசுரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கம் அறிவிய காலத்தில் களப்பிரர் என்ற அயலவர் தமிழகத்தில் ஆட்சியை பிடித்தனர். நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் சொல்லுவேன் பல்லவர்கள் களப்பிரர்கள். இதுக்குத்தான் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வகுப்பு நடத்தியிருக்கேன், அந்த வகுப்பு வந்து நான் போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கேன். அப்ப சங்கம் அறிவிய காலத்துல வந்து மூவேந்தருடைய ஆட்சிக்கு எதிராக களப்பிரர் என்று சொல்லக்கூடிய அயலவர் வந்து தமிழகத்துல வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க, கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை இவருடைய ஆதிக்கம் இருந்திருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, கிபி 3ல இருந்து கிபி 6 வரைக்கும் சங்கம் அறிவிய காலம்னு சொல்லுவோம். மறுவுதல் என்றால் குன்றுதல், அதாவது சங்கம் சார்ந்த செயல்பாடுகள், எந்த ஒரு புதிய படைப்பு எதுவுமே உருவாகல.
அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த களப்பிரர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நம்ம நாட்டுக்குள்ள வந்து அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இதுல மூவேந்தர்கள் வந்து அவங்களுக்கு கீழே வந்து கப்பம் கட்டக்கூடிய ஒரு அரசர்களாக என்ன பண்ணிட்டாங்க, மாறிட்டாங்க. அடுத்து 16 பாருங்க. கிபி 6ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தென்னாட்டில் பாண்டியர்களும் தொண்டை நாட்டில் பல்லவர்களும் ஆட்சிக்கு வந்தனர். வார்த்தை எல்லாம் கவனிச்சுக்கோங்க. 6ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அந்த பிற்பகுதியில தன்னுடைய நாட்டை பறிகொடுத்தவர் சும்மா இருப்பாங்களா? அப்ப தென்னாட்டை வந்து பிற்கால அந்த பாண்டியர்களுடைய கையில வந்து யாரு களப்பிரர்கிட்ட வந்து கைப்பற்றாங்க. தொண்டை நாட்டை வந்து பாத்தீங்கன்னா அந்த பிற்கால பல்லவர்கள், எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அந்த பல்லவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. இதனால் சமண பௌத்த சமயங்களின் ஆதிக்கம் குறித்து குறைந்து சைவ வைணவ, இதற்கு குறித்து கிடையாதுங்க, குறைந்து சைவ வைணவ சமயங்கள் மறுமலர்ச்சி பெற்றன. என்ன ஆகுது? சமண பௌத்த சமயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷம், சரிங்களா, கோலோச்சி இருக்கு. எந்த ஒரு சமயமும் யாரையும் வந்து அடக்குமுறையில கொண்டு வர முடியாது, வீழ்ச்சின்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அதுதான். அப்ப சமண பௌத்த சமயங்களின் ஆதிக்கம் குறைந்து சைவ வைணவ சமயங்களின் மறுமலர்ச்சி. வார்த்தையை நல்லா கவனிக்கணும். சைவ வைணவ சமயங்கள் அந்த இருக்கு தோன்றின கிடையாதுங்க, ஏற்கனவே நம்மகிட்ட இருந்துச்சு. எப்ப இருந்துச்சு? சங்க காலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா சிவனை வந்து சைவத்துல சிவனை முருகனை முழுமுதற் கடவுளாக வணங்குறது. திருமுருகாற்றுப்படை எப்படி வந்திருக்கு சங்க இலக்கியம், நல்லா பாருங்க. இப்ப நீங்க வைணவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அன்னைக்கு பெருமாள் வழிபாடு. ஐந்திணைகள்ல வந்து முல்லைத்திணையுடைய கடவுள் யாரு? பெருமாள். அப்ப வார்த்தை நல்லா பாருங்க. சமண பௌத்த சமயங்களின் ஆதிக்கம் குறைந்து சைவ வைணவ சமயங்கள் மறுமலர்ச்சி. மலர்ச்சிக்கும் மறுமலர்ச்சிக்கும் தோற்றத்துக்கு வேறுபாடு உண்டு. அப்ப மறுமலர்ச்சி பெற்றன. பல்லவர் காலத்தை தமிழ் இலக்கிய வரலாற்றில் பக்தி இலக்கிய காலம் அப்படின்னு சொல்லலாம். பல்லவர் காலத்தை வந்து பக்தி இலக்கிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இதே பாருங்க, இவ்விலக்கியம் இடைக்கால இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. ஒவ்வொன்றும் படிக்கிறதுக்கு ஒரு தொடர்ச்சி இருக்கும். நீங்க மொழி வரலாறு படிக்கிறப்ப இடைக்கால தமிழ், சங்ககால தமிழ், இடைக்கால தமிழ், தற்கால தமிழ் இருக்கும். அப்ப இந்த இலக்கியத்தை இடைக்கால இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. எந்த இலக்கியத்தை? பக்தி இலக்கியத்தை. அடுத்து பாருங்க, பக்தி இலக்கிய காலம். வார்த்தை எல்லாம் கவனிங்க. பக்தி இலக்கிய காலம் பல்லவர் காலம் பாருங்க, கிபி 600 இருந்து கிபி 900 வரைக்கும். 700 800 மறுபடியும் பாத்தீங்க அப்படின்னா என்னது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 வருஷம். நீங்க எல்லாம் பாத்துக்கோங்க. நாட்டில் செல்வாக்கு பெற்றிருந்த சமண பௌத்த சமயங்களை எதிர்த்து மக்களை திரட்டுவதற்கு கலைநயத்துடன் கூடி பக்தி பாடல்கள் பாடப்பட்டன. நாட்டுல வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து கிபி 3 இருந்து கிபி 6 வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சமண பௌத்தம் வந்து பாத்தீங்கன்னா என்னது, அசைக்க முடியாத ஒரு இடத்தை பெற்றிருக்கு. அவங்களுடைய கொள்கை என்னது? துறவரம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கலைகள் ஆகவே ஆகாது, கூடவே கூடாது. அப்ப பௌத்த சமண சமயங்களை எதிர்த்து மக்களை திரட்டுவதற்கு என்னது, கலைநயத்துடன் கூடிய பக்தி பாடல்கள் பாடப்பட்டன. கிபி 5 6ஆம் நூற்றாண்டை ஒட்டி காரைக்கால் அம்மையார் அந்த ஆண்ட பாருங்க, கிபி 5 அல்லது 6 இந்த நூற்றாண்டை ஒட்டி காரைக்கால் அம்மையார் முதலாழ்வார் மூவர் பக்தி இலக்கிய வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டனர். இவங்கதான் வந்து என்ன பண்றாங்க, புள்ளி வைக்கிறாங்க, ஆரம்பிக்கிறாங்க. இங்க நூற்றாண்டு வந்து பாருங்க, 7 8 9 9ஆம் நூற்றாண்டு இந்த இயக்கம் பேரல்லையாக வளர்ச்சி கண்டது. அப்ப இவங்க வந்து அந்த பக்தி இலக்கிய வளர்ச்சிக்கு வந்து அடித்தளம் இடுறாங்க. முதலாழ்வார் மூவரும் இவங்க வைணவம், காரைக்கால் அம்மையார் வந்து சைவம், சரிங்களா? அப்ப 7 8 9ஆம் நூற்றாண்டு இந்த இயக்கம், இந்த பக்தி இயக்கம் ஒரு மாபெரும் அசைக்க முடியாத ஒரு பேரெல்லையாக வந்து மாறுது. எப்படி மாறுது? இங்கதான் வர்றாங்க திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர், அதுக்கப்புறம் 9 அப்படியே வரிசையா வர்றாங்க. இங்க நீங்க எடுத்துக்கிட்டு 4000 வியபுரத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 12 ஆழ்வார்கள், பொய்கையாளர், பூதத்தாளர், பேயாழ்வார், மதுரகவியாவால், அது மாதிரி வந்து நிறைய 12 ஆழ்வார்கள் வந்து வர்றாங்க. அடுத்து 23 பாருங்க, கிபி 11ஆம் நூற்றாண்டு பட்டினத்து அடிகளும். நீங்க கால வரையறையை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இங்க வந்து நீங்க பிஜிடிஆர்பியில பட்டினத்தடிகள், தாயி மாணவர், வள்ளலார் இவங்கெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்தர்கள் ஒரு பகுதிக்குள்ள இங்க வருவாங்க.
நம்மெல்லாம் இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருப்போம், பட்டினத்தடிகளையும் தாயுமானவரையும் ராமலிங்க அடிகளையும் தனித்துவமா பார்த்திருப்போம். அவங்க ஏதோ பக்தி இலக்கியம் பாடியிருப்பாங்க. ஆனா டிஜிடிஆர்பில சித்தர் இலக்கியத்துக்குள்ள இவங்களை கொடுத்திருப்பான். நம்ம அதுல எல்லாம் ரொம்ப சிறப்பாகவே நம்ம வந்து காரணகாரியத்தோட கொடுத்திருக்கோம். கிபி 11ஆம் நூற்றாண்டு பட்டினத்தடிகளும் 13ஆம் நூற்றாண்டு நல்லா பாருங்க அருணகிரியாரும் 17ஆம் நூற்றாண்டு இறுதி தாயுமானவரும் 19ஆம் நூற்றாண்டில் ராமலிங்க அடிகளாராகிய வள்ளலாரும் தொடர்ந்தனர். அப்ப 7, 8, 9ஆம் நூற்றாண்டுல 12 திருமுறைகள்ல பாத்தீங்க அப்படின்னா நாயன்மார்களும் ஆழ்வார்களும் செய்த அந்த பக்தி இயக்கத்தினுடைய தொடர்ச்சியை வந்து பக்தி இயக்கத்தினுடைய தொடர்ச்சியை வந்து யாரு வந்து இங்க வந்து பின்பற்றி அதை வந்து வளர்த்தது தொடர்ந்தது? அருணகிரிநாதர், பட்டினத்தடிகள், தாயுமானவர், வள்ளலார். எனினும் 7, 8, 9ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியை பக்தி இலக்கிய காலம். ஏன்னா இந்த காலகட்டத்துலதான் அளவிட முடியாத ஒரு பக்கம் வைணவம், ஒரு பக்கம் சைவம், ஒரு பக்கம் பெருமாள், ஒரு பக்கம் சிவன், இந்த 2 திருத்தலங்கள் தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் மக்களை ஆடல் பாடல்களுடன் பக்தி பரவசப்படுத்திய பெருமை வந்து யாரை சாரும்னா இந்த நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் சாரும். சைவ பக்தி இலக்கியத்துடைய தொகுப்பு நல்லா கவனிங்க. சைவ பக்தி இலக்கியத்துடைய தொகுப்பை வந்து தொகுத்து ஒரு பெயர் வைக்கிறாங்க. என்ன பெயர் வைக்கிறாங்க? 12 திருமுறை, 12 கூறுகளா பிரிச்சிருப்பாங்க. வைணவ பக்தி இலக்கியத்துடைய தொகுப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம். திவ்யண்டா தெய்வம், பிரபந்தம்ன்றது வந்து ஒண்ணும் கிடையாதுங்க, கட்டுதல். நம்ம தமிழ்ல வந்து பிரபந்தம்ன்றது வடமொழி சொல்லு, தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அதை சிற்றிலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 4000 பாடல்களால் ஆகிய இறைவனை என்னது புகழ்ந்து பாடி அவரு கட்டப்பட்ட அந்த பாடலுக்கு பேர் தான் 4000 திவ்ய பிரபந்தம் சொல்லுவாங்க. சைவ பாடல்களை வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க. பொதுவாகவே வந்து சைவ பாடல்கள் அந்த 10 அல்லது 11 பாடல்கள் அடங்கிய தொகுப்புக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பதிகம்னு சொல்லுவாங்க. வைணவ பாடல்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாசுரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சைவ சமயம் சார்ந்த பக்தி இலக்கியம் 12 திருமுறை என்று சுட்டப்படுகிறது. இந்த கட்டப்படுகிறது, சுட்டப்படுகிறது. தட்டச்சு செய்யும் பொழுது சிறு சிறு பிழைகள் நடந்தது. 12 திருமுறைகளில் நல்லா கவனிங்க, முதல் 11 திருமுறைகளை வந்து தொகுத்தவர். இந்த தொகுத்தல் தொகுப்பித்தல் இதெல்லாம் காலத்துடைய கட்டாயம். நீங்க சங்க இலக்கியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 8 தொகையா இருக்கட்டும், 10 பாட்டா இருக்கட்டும், அங்கேயும் தொகுப்பித்தவர் கண்டிப்பா வருவார். நீங்க சங்க மருவிய கால நூல் எடுத்துக்கிட்டாலும் நீங்க நாலடியார படிச்சா கூட அங்கேயும் அந்த பாடல்களை தொகுப்பித்தவர் கண்டிப்பா வருவாங்க. ஏன்னா வெவ்வேறு காலகட்டங்கள்ல வந்து எழுதி வைக்கப்பட்ட பாடலை அங்கு ஒரு அரசனோ அல்லது வள்ளலுடைய உதவியாலேயோ அதை ஒரு காரணகாரியத்தோட தொகுப்பிக்கக்கூடிய வேலை இன்றளவும் நடந்து கொண்டிருக்கின்றது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. 12 திருமுறைகளில் முதல் 11 திருமுறைகளை தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. இந்த நம்பியாண்டார் நம்பி 7 திருமுறைகளை மட்டும் தொகுத்தார் என்ற கருத்தும் உண்டு. அந்த 7 திருமுறை, ஏன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா தரவுகள்ல வந்து சில முரண்பாடுகள் இருக்கும். அது மட்டும் கிடையாதுங்க. 12 திருமுறையை வந்து தொகுப்பித்தவர் ராஜராஜ சோழன் என்ன பண்ணுவாங்க அப்படி வந்து சொல்லுவாங்க. எவற்றை இந்த 12 திருமுறை சான்றோர், இந்த 12 திருமுறை வந்து பாடுனாங்கல்லங்க, அவங்க எத்தனை பேருனா 27. வார்த்தை நல்லா கவனிச்சுக்கோங்க, 27 பேர் வந்து பாடி இருக்கிறாங்க. இறைவன் அருளியதாக சொல்லப்படும் வடமொழி வேதம் இவ்வாறு கூறப்பட்டது: எழுதா கிளை, மானிடர்களால் எழுதாமல் இறைவனால் எழுதப்பட்டதுனால மானிடர்களால எழுதாத மன்னிக்கணும். அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எழுதா கிளவி அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அதாவது வந்து என்ன சொல்றது, இறைவனால் எழுதாம மானிடர்களால் எழுதப்பட்டது. இறைவன் அருள் பெற்றவர் இயற்றிய தமிழ் பாடல்கள் இவ்வாறு கூறப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா எழுதுமறை அப்படின்னு என்ன பண்றாங்க சொல்றாங்க. 12 திருமுறைகள் இவ்வாறு போற்றப்படும் தோத்திர பாடல்கள். தோத்திரம்னு ஒண்ணும் கிடையாதுங்க, இறைவனை வந்து பாத்தீங்க அப்படின்னா போற்றி பாடுவது, அதுக்கு பேர் தான் தோத்திர பாடல்கள். புகழ்ந்து பாடுறது, அவருடைய சிறப்புகளை புகழ்ந்து பாடுறது, திருத்தலத்தை புகழ்ந்து பாடுறது. நல்லா யோசிச்சுங்க. இந்த எழுதா கிழவிக்கு மட்டும் நான் ஒரு விளக்கம் சொல்றேங்க, ஒரு சின்ன ஒரு ஐயா வந்திருக்கு. அடுத்து பாருங்க 37. கிபி 13ஆம் நூற்றாண்டை சார்ந்த 3ஆம் குலோத்துங்க சோழன் கல்வெட்டுகளில் திருமுறை என்ற சொல் முதலில் இடம்பெறுகிறது. இதெல்லாம் டிஆர்பி கேள்விங்க. திருமுறை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே நம்ம இலக்கியங்கள் படிக்கிறப்ப வந்து
நீங்க நல்லா கவனிங்க. ஒரு சிலது வந்து இந்த முதல்ல தோன்றது என்னது, இந்த வார்த்தை எங்க இருக்கு, தமிழ்ன்ற சொல்லி எங்க இருக்கு. அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து கேள்விகள் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப திருமுறை என்ற சொல் முதல்ல வந்து இடம்பெறக்கூடிய கல்வெட்டு எந்த கல்வெட்டு அப்படின்னா 3ஆம் குலோத்துங்க சோழன். இப்ப கேள்வி எப்படி கேட்பாங்க, 1ஆம் குலோத்துங்க சோழன் சாய்ஸ் வச்சு விட்டுருவாங்க. தெரிவுகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் குலோத்துங்க சோழன் கல்வெட்டு, 3ஆம் குலோத்துங்க சோழன் கல்வெட்டு, 4ஆம் குலோத்துங்க சோழன், 1ஆம் குலோத்துங்க சோழன். அப்ப அந்த இடத்துல குலோத்துங்க சோழன் நமக்கு ஞாபகம் வரும். அது எந்த குலோத்துங்க சோழன் நமக்கு ஞாபகம் வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நல்லா கவனிங்க. தமிழை பக்தி மொழி, அதாவது இரக்கத்தின் மொழி அப்படின்னு சொன்னவர் வந்து டிஆர்பி வினா, தனிநாயகம் அடிகள். சமய மறுமலர்ச்சி காலம், பக்தி இயக்க காலம், பல்லவர் காலம். ஏன்னா அந்த சமணமும் பௌத்தமும், அதாவது களப்பிரர்கள் இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த களப்பிர காலத்திற்கு அப்புறம் பல்லவரும் பாத்தீங்கன்னா பாண்டியர்களும் என்ன பண்றாங்க, தென்னாட்டை வந்து பாண்டியர்கள், தொண்டை நாட்டை வந்து பல்லவர்கள். இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க, மீட்டு கொண்டு வராங்க. அதனாலதான் சமய மறுமலர்ச்சி காலம், பக்தி இயக்க காலம் வந்து பல்லவர் காலம்னு சொல்லுவாங்க. சைவ பெரியோர்கள் பாடிய பாக்கள் வந்து திருமுறைகள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சைவ பெரியோர்கள் பாடியதும் திருமுறைகள், 12 திருமுறைகள். திருமுறைகளை வந்து தொகுத்தவர் வந்து நம்பியாண்டார் நம்பி தொகுத்தவை வந்து 11 திருமுறைகள் மட்டுமே. நம்பியாண்டார் நம்பிக்கு அப்புறம் சேர்ந்ததுதான் என்னது, பெரிய புராணம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 12 திருமுறைகளும் தொகுத்தவன் வந்து 1ஆம் ராசராசன். இவர் திருமுறை கண்ட சோழன் என அழைக்கப்படுகிறார். என இலக்கிய வரலாறுலேயே சில தரவுகள் வந்து பாத்தீங்கன்னா தகவல் கொஞ்சம் முரண்பாடு இருக்கும். அடுத்து முதல் 7 திருமுறைகள் தேவாரம் எனப்படுகின்றது. ஆரம் வாரம், இதை 2 வகையாக வந்து என்னது பிரிப்பாங்க, பாத்துக்கோங்க. அடுத்து பழம் மரபிசை களஞ்சியம் எனப்படுகிறது. என்னது, தேவார பாக்கள். அதாவது வந்து பழமையான அந்த மரபை பின்பற்றி அந்த இசையை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக்தி இலக்கியத்துல கொண்டு வந்து ஒரு களஞ்சியம் நிறைந்து கிடக்கக்கூடிய ஒரு பெட்டகமாக சொல்லக்கூடியதா இந்த தேவார பாக்கள். தேவாரம் என்பதை கூட்டல் வாரம் என பிரித்து கடவுளுக்கு உரிய பாடல்கள், இந்த வாரம்னாலே வார பாடல்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. கூட்டல் ஆரம் என பிரித்து கடவுளுக்கு சூட்டப்படக்கூடிய பாமாலை. ஆரம்னாலே நமக்கு தெரியுங்க, மாலை. இங்கு என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. என்பதற்கு அங்க யாரை குறிக்கும்னு பாத்தீங்கன்னா இறைவனை, கடவுளை வந்து குறிக்கும். அடுத்து 50 பாருங்க. முதல் 7 திருமுறைகளுக்கு இப்பெயர் உண்டு. மூவர் தமிழ். முதல் 7 திருமுறைகளுக்கு நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். முதல் 3 திருமுறை வந்து பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், அடுத்த 3 வந்து பாத்தீங்கன்னா திருநாவுக்கரசர், அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுந்தரர் நம்ம வந்து படிச்சிருக்கோம். அப்ப அது மாதிரி முதல் 3 திருமுறையை வந்து என்ன சொல்றாங்கன்னா மூவர் தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. மூவர் முதலிகள் அப்படின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர், அப்பர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர், அதுக்கப்புறம் சுந்தரர். சைவ சமய குறவர்கள் வந்து 4. இந்த குறவர்கள் அப்படின்னா என்ன, இந்த இடையினர் அகரத்திற்கும் வல்லினர் அகரத்திற்கும் வேறுபாடு உண்டு. குறவர்கள் என்றால் இறைவனுடைய திருத்தலத்திற்கு சென்று இறைவனை வந்து பாத்தீங்க அப்படின்னா மெய்யுருக பாடி அந்த மாதிரி துதிப்பாடல்கள் பாடக்கூடியவங்களை தான் வந்து குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். 53 பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்க. சைவ சமய குறவர்கள் 4 பாடியதை சைவ நான்மறைகள். சைவ சமய குறவர்கள் யாரு சொன்னோம் நம்ம, திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்க வாசகர். அப்ப இவர்கள் பாடிய இந்த 4 பேரும் பாடக்கூடியது வந்து என்ன சொல்றாங்கன்னா சைவ நான்மறைகள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சைவத்துக்கே உரிய அந்த நான்மறைகள். அடுத்து திருமுறைகளை பாடியவர்கள் மொத்தம் நான் ஏற்கனவே சொன்னீங்க, நல்லா கவனிங்க, 27 பேர். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் 4 பேரு. 9ஆம் திருமுறை வந்து 9 பேர் பாடினது. 10ஆம் திருமுறை திருமூலர். 11ஆம் திருமுறை வந்து பாத்தீங்கன்னா 12 பேர் பாடியிருப்பாங்க. அது வந்து ஒரு தொகுப்பு, சரிங்களா. அடுத்து 12ஆம் திருமுறை பாத்தீங்கன்னா நம்ம வந்து பெரிய புராணம், சேக்கிழாரால் இயற்றப்பட்டது, ஒரே ஒரு இது. அப்ப மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9 கூட்டல் 4 13 14 23 மன்னிக்கணும் 26 27, சரிங்களா. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 27 பேர் என்ன பண்ணி இருக்கிறாங்க, பாடி இருக்கிறாங்க. முதல் 3 திருமுறை பாடியவர் திருஞான சம்பந்தர். முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை திருஞான சம்பந்தர் பாடியிருக்கிறாரு. 4, 5, 6ஆம் திருமுறையை பாடியவர் வந்து திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறையை பாடியவர் வந்து பாத்தீங்கன்னா சுந்தரர். 8ஆம் திருமுறையை வந்து பாடியவர் வந்து மாணிக்க வாசகர்.
9ஆம் திருமுறை வந்து 9 பேர் பாடி இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்து கொடுத்திருக்கோம். அடுத்து 9ஆம் திருமுறையில வந்து 9 பேர் பாடிய பதிகங்கள், வார்த்தையை நல்லா கவனிச்சுக்கோங்க, இதெல்லாம் டிஆர்பி கேள்வி. 9ஆம் திருமுறையில 9 பேர் பாடிய பதிகங்களுடைய எண்ணிக்கை வந்து 29 பதிகங்கள் பாடியிருக்கிறாங்க. 10ஆம் திருமுறையில வந்து பாடியவர் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும், திருமந்திரத்தை இயற்றிய திருமூலர். 11ஆம் திருமுறை பாடியவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 12 பேருங்க. 11ஆம் திருமுறை பாடியவர் 12 பேர். 11ஆம் திருமுறையில வந்து 12 பேர் பாடிய மொத்த நூல்கள் வந்து இதுலயும் கூட ஒரு சின்ன முரண்பாடு இருக்கு. 40, 41. ஒரு சில புத்தகங்கள் 41 இருக்கு, ஒரு சில புத்தகங்கள் 40 இருக்கு. பாத்துக்கோங்க. மூவர் தமிழ் என்று அழைக்கப்படுவது முதல் 7 திருமுறைகளும். திருமுறையை தொகுப்பித்தவன் முதலாம் ஆதித்தன் என்று கூறியவர்கள். எப்பயுமே இலக்கிய வரலாற்று ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய தரவுகளுக்கு ஏற்றாறு போல, கிடைத்ததுக்கு ஏற்றாறு போல சில தகவல் சொல்லுவாங்க. அப்ப சதாசிவ பண்டாரத்தாரும் அவ்வை சு, இந்த இருக்கு தூ கிடையாதுங்க, அவ்வை சு துரைசாமி பிள்ளை வந்து என்ன பண்றாங்க, திருமுறையை வந்து என்னது தொகுப்பித்தவன் வந்து யாரு அப்படின்னா முதலாம் ஆதித்தன் தான் அப்படின்ற கருத்து உடைய கருத்து. திருமுறையை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து புதுப்பித்தவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. 2ஆம் ஆதித்தன், இந்த இடத்து புதுப்பித்தவன் தொகுப்பித்தவன் வச்சுக்கோங்க, சரிங்களா. 2ஆம் ஆதித்தன் என்று கூறியவர் சோமசுந்தர தேசிகர். திருமுறையை தொகுப்பித்தவன் முதலாம் ராசராசன் என்று கூறியவர் வந்து நம்ம அருணாச்சலம் புத்தகங்கள்லாம் நீங்க பார்த்துப்பீங்க. அவருடைய புத்தகங்கள்ல என்ன பண்ணியிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு. சைவர்களின் தமிழ் வேதம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப இதே இதுல நான் வந்து உங்க மெட்டீரியல கடைசியா கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு இலக்கியங்களுக்கும் அதுக்கு தனித்துவமான பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிறப்பு பெயர் இருக்கு, அதெல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். 12 திருமுறைகள். அடுத்து 69 பாருங்க. மூவர் முதலிகளில் முதல் இருவரும் யாரு, திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பாடியவை அனைத்தும் இசைப்பாடல்கள். அதாவது வந்து திருமுறையில வந்து இசைப்பாடல்கள் வந்து மிகுதி. அது என்ன இசைப்பாடல்கள், இறைவனை வந்து பாத்தீங்க அப்படின்னா இசையோடு வந்து என்ன பண்றது பாடக்கூடிய இசைப்பாடலுடைய சொல்லுவாங்க, அதை இசைப்பாடல் மிகுதி. அடுத்து குறவர்கள் என்பதற்கு பாருங்க பெரியவர்கள். அடுத்து காரைக்கால் அம்மையார் பாடிய நூல்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க 4ங்க. திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகை வந்து பகுதி 1 பகுதி 2, அதான் 2ன்னு போட்டிருக்கோம். அடுத்து பார்த்து பாத்தீங்கன்னா திரு இரட்டைமணி மாலை, இது வந்து ஒரு நூல். அற்புத திருவந்தாதி, இது 1. நீங்க சிற்றிலக்கியம் படிக்கிறப்பே நம்ம வந்து பதிகத்திலையும் மாலையிலையும் அந்தாதியிலையும் காரைக்கால் அம்மையாருடைய படைப்புகளை பத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த இருக்கு வந்து நம்ம வந்து படிச்சிருக்கோம், சரிங்களா. 12 திருமுறைகளில் 11ஆம் திருமுறையை இவ்வாறு அழைப்பார். எப்படி அழைப்பாங்க, சைவ பிரபந்த மாலை அல்லது சைவ பிரபந்த திரட்டு. பிரபந்தம் தான் ஒண்ணும் கிடையாதுங்க, கட்டுதல். சைவ கடவுளுடைய அந்த அற்புதங்களையும் அந்த திருத்தலங்களை பற்றியும் பாடல்களை ஒன்றாக கோர்வையாக என்னது பிரபந்தம்னா கட்டுதல், சரிங்களா. அப்ப ஒரு மாலை போல கட்டுனதுனாலதான் இதுக்கு பேரு சைவ பிரபந்த மாலை. சைவ பிரபந்த திரட்டுன்றது கிட்டத்தட்ட அதே பொருள் தான். 11ஆம் திருமுறையில் வரும் பட்டினத்து அடிகளும் திருவேகம்ப பாமாலை பாடிய பட்டினத்து அடிகளும் வேறு வேறு ஆனவர். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதுலயும் இலக்கிய வரலாறு நிறைய முரண்பாடுகள் இருக்கு. 2 பேரும் ஒருத்தவங்கன்னு சொல்லுவாங்க, இவர் வேறு அவர் வேறு. நீங்க பட்டினத்து அடிகளை பற்றி இதே நம்ம யூனிட்ல நான் கொடுத்திருப்பேன், வரலாறு ரொம்ப அருமையா இருக்குங்க, அதுல படிச்சா தெரியும். 11ஆம் திருமுறையில் பாடிய பட்டினத்தடிகளை இவ்வாறு கூறுவர், திருமுறை பட்டினத்தடிகள். அடுத்து 75 பாருங்க. ராசராசனின் வேண்டுகோளுக்கு இணங்க தில்லையில், அதாவது சிதம்பரத்துல மூவர் தேவாரத்தை எடுத்து அவற்றுடன் பின்பு எழுதப்பட்டவற்றையும் சேர்த்து 11 திருமுறைகளாக தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. வேதங்களை வடமொழியில் வியாசர் வகைப்படுத்தியமை போன்று, ஏன்னா வியாசர் வந்து வடமொழியில் எழுதப்பட்ட வேதத்தை வந்து இவர் எப்படி வந்து தொகுத்து வகைப்படுத்தினாரோ அதுபோல தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த திருமுறைகளை வந்து பாத்தீங்கன்னா அதை எல்லாத்தையும் எடுத்து வகுத்து தொகுத்து அளித்ததுனால நம்பியாண்டார் நம்பியை வந்து இவ்வாறு சிறப்புக்குரிய ஒரு பெயரை சொல்லி அழைக்கிறார், தமிழ் வியாசர். வடமொழியில வடமொழி வியாசர், அவர் ஒரு செயல் அங்க வந்து செஞ்சிருக்கிறாரு, வேதங்களை தொகுத்து வகைப்படுத்தி இருக்கிறாரு. இங்க தமிழ்ல வேதங்களுக்கு நிகராகிய, வடமொழியில் இருக்கக்கூடிய வேதங்களுக்கு நிகராகிய திருமுறைகளை வந்து இங்க வந்து தொகுத்து இங்க அளித்ததுனால இங்க நம்பியாண்டார் நம்பிய வந்து தமிழ் வியாசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 77 பாருங்க. ராசராசனின் வேண்டுகோளுக்கு இணங்க நம்பியாண்டார் நம்பி 9 நூல்கள் இதில் சேர்க்கப்பட்டன. வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்பியாண்டார் நம்பி தூக்கக்கூடிய வேலையை செய்யறாரு,
அது மட்டும் கிடையாதுங்க. நீங்க 11ஆம் திருமுறையில வந்து நம்பியாண்டார் நம்பி தான் சுயமாக இறைவனை பற்றி போற்றி பாடிய அந்த நூல்களையும் யாரு ராசராசன் வேண்டிக்கிறாரு. இவ்வளவு வேலைகளை வந்து நீ செஞ்சு கொடுத்திருக்க, கிடைப்பதற்கு அரிய நம்முடைய அடியவர்கள், அதாவது பாத்தீங்க அப்படின்னா சைவ பெரியோர்கள் பாடிய பாடல்களை இவ்வளவு அற்புதமா நீ வந்து தொகுத்து கொடுத்திருக்க, கண்டிப்பாக உன்னுடைய படைப்பும் இந்த திருமுறைகள்ல வந்து இருக்கணும்னு சொல்லி நம்பியாண்டார் நம்பியினுடைய 9 நூல்களை வந்து 11ஆம் திருமுறையில வந்து என்ன பண்ணிருக்கிறாங்க, உள்ள வச்சிருக்கிறாங்க. இவ்வாறு பாருங்க, வரதராசனார் வந்து ஒரு கூற்று சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இவ்வளவு பழமையான இசை செல்வம் உலகில் வேறு எங்கு இந்த அளவிற்கு கிடைக்கவில்லை அப்படின்னு தன்னுடைய நூல்ல வந்து சொல்லி இருக்கிறாரு. நல்லா இருக்கவங்க. 1 முதல் 9 திருமுறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? தோத்திரங்கள். தோத்திரங்கள் ஒண்ணும் கிடையாதுங்க, இறைவனை வந்து என்ன பண்றது, புகழ்ந்து பாடுறது. சரிங்களா, போற்றி பாடுவது. அடுத்து 10ஆம் திருமுறை எவ்வாறு அழைக்கப்படும்? சாத்திரம். சாத்திரம் அப்படின்னா நம்ம சரித்திரம், வரலாறு அந்த மாதிரி சொல்லுவோம். 11ஆம் திருமுறை வந்து எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா பிரபந்தம். நீங்க நல்லா பாருங்க, 11ஆம் திருமுறையில வந்து நம்ம என்ன சொன்னோம், 40 நூல்கள் இருக்கும். பிரபந்தம்னாலே கட்டுதல். அவ சைவ சமயம் சார்ந்த பல நூல்களுடைய தொகுப்பாக அங்க கட்டி இருக்கிறதுனால அது பிரபந்தம். 12ஆம் திருமுறை எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா புராணம். பெரிய புராணம். புராணம்னா வரலாறு. சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணம். அடுத்து 12 திருமுறைகளில் இசைப்பாக்கள், அதாவது இசைத்தமிழால் ஆனவை எத்தனைன்னு பாத்தீங்கன்னா முதல் 9 திருமுறைகள். சரிங்களா, 8ஆம் திருமுறை மட்டும் இயற்பா வகை, அதாவது இயற்பா, இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். சரிங்களா, முதல் 9 திருமுறைகள் சொல்றாங்க. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா 8ஆம் திருமுறை மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இயற்பா அப்படின்றது வந்து சொல்றாங்க. அடுத்து 12 திருமுறைகள் பாருங்க, 11, 10, 11, 12 எந்த வகையான பாக்களால வந்து ஆனவைன்னு பாத்தீங்க அப்படின்னா இயற்பா, இயற்றமிழால் என்னது ஆனது. அடுத்து நம்ம சைவ சமய இலக்கியங்கள், சாகித்ய அகாதமி இலக்கிய வரலாறு நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு 3 புத்தகம் இருக்குங்க, அதுல இருக்கக்கூடிய தகவல் நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கோம். அடுத்து 85 பாருங்க, தமிழ் மரபில் இந்நூற்றாண்டு முதல் பக்தி இலக்கியங்கள் தோன்றின. கிபி 6ஆம் நூற்றாண்டுல இருந்தா பக்தி இலக்கியங்கள் வந்து, ஏன்னா சங்கம் அறிவே வந்து கிபி 3ல இருந்து கிபி 6 வரைக்கும் என்ன பண்றாங்க, களப்பிரர்கள் இவருடைய ஆட்சி வந்து அந்த வந்து நடக்குது. அது ஒரு இருண்ட காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதற்கு முன்னர் தொல்காப்பியம், சங்க இலக்கியம் காலம் முதல் தமிழ் மரபில் காணப்பட்ட, நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, இந்த கூட நான் சொல்லியிருக்கேன். நீங்க என்ன சொல்றது, சங்கத்தை பத்தி படிக்கிறப்ப முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கத்தை பத்தி நீங்க வந்து படிப்பீங்க. அதுல வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க இடைச்சங்கத்துல தொல்காப்பியம் இருக்கும், பெரும்பாலும் 8 தொகை 10 பாட்டு கடைச்சங்கம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த வரிசை முறையிலேயும் ஒரு நுணுக்கமான ஒரு பொருள் இருக்கு. அப்ப தொல்காப்பியம், சங்க இலக்கியம் காலம் முதல் தமிழ் மரபில் காணப்பட்ட திணை தெய்வ இனக்குழு சமூக வழிபாட்டு மரபுகள் இக்காலத்தில் மாற்றம் பெற்றன. அது என்ன திணை தெய்வ இனக்குழு? நீங்க சங்க காலத்தில் நீங்க பாருங்க, 5 இணையோடு ஒட்டிய தெய்வத்திற்கு ஒரு தனித்துவமான வழிபாடெல்லாம் கிடையாது. மக்களோடு மக்களாக பின்னி பிணைந்து அந்த மாதிரிதான் இருந்திருக்கு. அப்ப இந்த களப்பிரர் சங்கம் அறிவிய காலத்திற்கு அப்புறம் ஒரு புதுமையான வழிபாடு தனித்துவமா கொண்டு வராங்க. அப்ப அதற்கு இணங்க நம்முடைய வழிபாட்டு முறைகளும் அதற்கு மாறணும். அப்ப அதுதான் இனக்குழு சமூக வழிபாட்டு மரபுகள் இக்காலத்தில் மாற்றம் பெற்றன. கிபி 6ஆம் நூற்றாண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டமாக சேர்ந்து இறைவனை வந்து முழு முதற் கடவுளாக, சங்க காலத்துல எப்படி வந்து முழு முதற் தலைவனாக ஒரு மன்னனை வந்து மக்கள் வந்து எப்படி வணங்குனாங்களோ, சங்க என்ன சொல்றது பக்தி இலக்கிய காலத்தை வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மன்னன் இருக்கக்கூடிய இடத்துல வந்து யார் வைக்கப்படுகின்றது, இறைவன், கடவுள். மேலும் சமண பௌத்த ஆசிவகம் ஆகிய அவைதீக சமய மரபுகள் பின்தள்ளப்பட்டு இவ்வாறு வைதீக சமயங்கள் முதன்மை பெற்றன. எந்தது, சைவமும் வைணவம். திணை தெய்வ மரபிற்கு மாறாக, வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 5 இணைகளை ஒட்டிய குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், இப்ப இதே மாதிரி 5 இணைகளை ஒட்டிய மரபிற்கு மாறாக சிவன் திருமால் வந்து பரம்பொருளாக, அதாவது பரம்பொருள்னா இந்த உலகத்துல எல்லா இடங்களையும் தனித்துவமாக இறைவன் வந்து குடிகொண்டிருக்க பரத்துவ நிலைக்கு உயர்த்தப்பட்டன. சமய சடங்கு தத்துவ சிந்தனைகள் இணைந்த புதிய மரபு இலக்கியங்கள் உருவாகின. வார்த்தை நல்லா கவனிக்கணும். நீங்க சங்க இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க அந்த இலக்கியத்துடைய கூறுபாடுகள் என்ன,
ஒன்னு அகம், இன்னொன்னு புறம். ஒத்த அன்புடைய தலைவன் தலைவனுடைய அந்த இல்லறம், அந்த அன்பு கலந்த வாழ்வியல் சூழலை பத்தி பேசக்கூடியதான் அக இலக்கியம். புற இலக்கியம்ன்றது வந்து வெற்றி, வீரம், புகழ், கொடையை பத்தி சொல்லக்கூடிய புற இலக்கியம். அப்ப சமய சடங்கு தத்துவ சிந்தனைகள் இணைந்த வார்த்தையெல்லாம் கவனிங்க. புதிய மரபில் இலக்கியங்கள் அகம் புறம் என்ற கூறுபாடு மாறி முழுக்க முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா இறைவனையே முழு முதற் கடவுளாக கொண்டு அந்த மாதிரி வந்து பாத்துக்கோங்க, சமய சடங்கு தத்துவ சிந்தனைகள் இணைந்த புதிய மரபில் இலக்கியங்கள் உருவாகின. 90 பாருங்க. உணர்ச்சிமயமான பக்தி பாருங்க. சாதிபால் வேறுபாடு, சாதிபால்னா அந்த சாதி வகையான வேறுபாடு இன்றி அனைவரும் பக்தியின் மூலம் வீடு வேறு என்னும் புதிய நெறி வலியுறுத்தப்படுகிறது. சாதி வேறுபாடுலாம் கிடையாது. யாராக இருந்தாலும் பக்தியின் மூலமாக இறைவனை வந்து என்ன பண்ணலாம், நம்ம வந்து முக்தி அடையலாம். வேள்வி வார்த்தை எல்லாம் கவனிங்க. வேள்வி, தவம், துறவு, நோன்பு போன்ற கடும் முயற்சிகள் ஞான நெறியின்றி எளிமையான வழியில் பக்தி மூலம் ஆடி பாடி உள்ளன்போடு இறைவனை வழிபட்டு உயர்கதி அடையலாம் என்று முதலாக இந்திய மரபில் இவை விளக்கின. தமிழ் பக்தி இலக்கியங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். வடமொழி பக்தி இலக்கியம் அவ்வாறு சொல்ல கிடையாது. ஏன்னா துறவரம்ன்றது எங்க இருந்து வந்ததுன்னா வடக்கே இருந்து வந்தது. நீங்க நல்லா பாருங்க. சமண பௌத்தத்துல வேள்விகள் செய்யணும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு நெருப்புல போட்டு ஒரு உயிரை கொள்வது நம்முடைய தமிழ் வழிபாட்டுல கிடையவே கிடையாது. இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து நிறைய புது வீடு கட்டுவதற்கு யாகம் செய்வோம். இந்த யாகம் செய்யக்கூடிய முறையே தமிழுடைய வழிபாடு கிடையாது. அதே மாதிரி தவம், துறவு, நோன்பு, உடலை வருத்துறது, சாப்பிடாம குளவட்டினியா கிடக்குது. நம்ம இருக்கக்கூடிய நோன்பு வேற, அது வேற. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி கடுமையான முயற்சிகள் பின்பற்றினா தான் இறைவனுடைய நெறியை வந்து பெற முடியும் அப்படின்னு இல்லாம எளிமையான வழியில வந்து இறைவனை வந்து ஆடி பாடி கலைகளோடு சேர்ந்து வழிபட்டாலே உயர்கதியை வந்து நம்ம வந்து அடையலாம் அப்படின்றத முதலாக இந்திய மரபில் இவை விளக்கின. தமிழ் பக்தி இலக்கியங்கள் விளக்கின. பக்தி இயக்கம் மக்கள் இயக்கமாக வளர்ந்தது. நல்லா தெரிஞ்சுக்கணும். தவிர்க்க முடியாத இன்னைக்கு பாருங்க இறைவுடைய திருத்தலங்களுக்கு வந்து கூட்டம் கூட்டமா நீங்க நினைக்கலாம், கடவுள்கிட்ட போய் வந்து தேங்காய் உடைக்கிறது, வாழைப்பழம் உடைக்கிறது, இதெல்லாம் அவனுக்கு கிண்டல் பண்ணாங்க. இது வந்து நல்லா மூட நம்பிக்கை கிடையாதுங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது, இவனுடைய வாழ்வியல் முறை. இப்ப தேங்காய் விளைஞ்சுக்கிட்டே போயிருக்கு. அப்ப அந்த தேங்காய் வியாபாரம் எப்படி நடக்கும்? அப்ப அதுக்கு நம்ம தமிழன் வந்து ஒண்ணு கண்டுபிடிக்கிறேன். அப்ப இறைவனுடைய கோயிலுக்கு போய் வந்து இது உடைப்பது போல உடை, அது மறுபடியும் யாருக்கு வருது? நமக்கு தான் வருது. அது கடவுளின் மூலமாக அது வியாபாரமாக சென்று ஒரு வாழைப்பழம் எங்க பார்த்தாலும் வாழை வியாபாரி இருக்கிறாங்க, யாருமே நம்ம வாங்க மாட்டோம். ஆனா ஒரு இறைவனுக்குன்றப்ப வந்து அதை விலைக்கு வாங்குவோம். இப்படி தேங்க அவங்க பண்பாடு வாழக்கூடிய முறைகளுக்காண்டிதான் இந்த மாதிரி சில முறைகளை வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. இதே மாதிரிதான் மண்மாண்டங்கள், இறைவனுடைய திருத்தலங்கள்ல போய் வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்மாண்டங்கள் வாங்கி வந்து உடைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றது. இதுக்கு பின்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்முடைய பண்பாடு இருக்கு. அந்த இடத்துல வந்து என்ன சொல்றது, அந்த பண்ட மாற்று முறை, வியாபாரம், அந்த மாதிரிலாம் இருக்கு. திருக்கோவில்களில் உள்ள இறை வடிவத்தை சிறப்பித்து பாடுவதாக இவை அமைந்தன. பக்தி இயக்கம் ஒவ்வொரு திருத்தலத்துக்கும் போய் அந்த இறைவனை வந்து பாத்தீங்க அப்படின்னா புகழ்ந்து பாடுறது மாதிரி இருக்கும். அடுத்து பன்னிரு திருமுறை அட்டவணை கொடுத்திருக்கோம். நீங்க நல்லா பாருங்க. இதுலயும் நிறைய கருத்துக்கள் இருக்குங்க. நீங்க படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் பாருங்க. பன்னிரு திருமுறை அட்டவணை பாருங்க. திருமுறைகள், ஆசிரியர்கள், அவர்கள் எழுதிய நூல்கள், அந்த நூல்களுக்குரிய பாடல்கள். முதல் 3 திருமுறைகள், 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை, முதல் 3 திருமுறைகள் வந்து திருஞான சம்பந்தர் பாடியது. இதை வந்து பாத்தீங்கன்னா பொதுவாகவே 3 பேரும் பாடியதை தேவாரம் என்று சொல்வார்கள். அதுல மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆனா இருந்தாலும் அதுல திருஞான சம்பந்தர் பாடியதை வந்து அந்த தேவாரத்தை வந்து திருக்கடை காப்புன்னு சொல்லுவாங்க. 384 பதிகங்கள் இருக்குங்க. 4169 பாடல்கள் வந்து இருக்கு. சரி, திருஞான சம்பந்தர் பாடிய தேவாரத்தை வந்து ஏன் திருக்கடை காப்புன்னு சொல்றாங்க அப்படின்னா, திருக்கடை காப்பு அப்படின்னா இறுதி காப்பு அப்படின்ற ஒரு பொருள் இருக்குங்க. ஒரு பதிகத்துல வந்து நான் பதிகம்ல சொல்லியிருக்கேன், 10 அல்லது 11 பாடல்கள் அடங்கியதை வந்து பதிகம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பதிகத்தில் இருக்கக்கூடிய இறுதி பாடலாகிய, அதாவது 11வது பாடல் இருக்கு பாத்தீங்களா,
11வது பாடலை மட்டும் இப்பெயரில் வந்து அழைக்கக்கூடிய மரபு வந்து இருக்கு. பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த 11வது பாடலை மட்டும் என்னது இந்த பெயர்ல வந்து அழைக்கக்கூடிய என்னது இருக்கு. சரி, ஏன் அப்படி அழைச்சாங்க அப்படின்னா, சம்பந்தர் பாடிய பதிகங்கள் அனைத்தும் இறைவனை வந்து வேண்டியும் அந்த இறைவனுடைய அருளை கேட்டு இறுதியாக தன்னையும் தன் பதிகத்தையும் காக்குமாறு, வார்த்தை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திருக்கடை காப்பு. அதாவது சம்பந்தர் பாடுறாருன்னா தன்னையும், அது மட்டும் கிடையாது, தான் பாடிய பதிகத்தையும் இறைவனத்தை வந்து நீ காக்குமாறு இறைஞ்சி, அதாவது ரொம்ப வேண்டி கேட்பது போல அந்த பதிகம் இருக்கு. அதனாலதான் திருஞான சம்பந்தருடைய அந்த தேவாரத்தை வந்து பாத்தீங்கன்னா திருக்கடை காப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியாங்க. அடுத்து நல்லா பாருங்க, 4, 5, 6ஆம் திருமுறைகளும் திருநாவுக்கரசர். இப்ப இவருடைய தேவாரத்தையும் பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிப்பாங்க. அது நான் பின்னாடி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இதுல வந்து 318 பதியங்கள் வந்து இருக்குங்க. 3066 பாடல்கள் வந்து இருக்கு. 7ஆம் திருமுறையை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுந்தரர் பாடியது. இவருடைய தேவாரத்தை திருப்பாட்டுன்னு சொல்லுவாங்க. சரி, ஏன் இவருடைய தேவாரத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பாட்டு அப்படின்னு என்ன காரணத்தினால சொல்றாங்க அப்படின்னா, திருப்பாட்டு அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க. திருண்டாலே நமக்கு எதுக்கு பயன்படுத்தும் நமக்கு தெரியும். திருன்றது ஒரு மரியாதை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு, ஒரு புனிதமான இசைகளோடு அடங்கிய பாட்டு அப்படின்றத பொருள். அப்ப சுந்தரர் வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த 7ஆம் திருமுறை பாடிய சுந்தரர் வந்து சிவபெருமான வந்து தன்னுடைய ஒரு தோழனாகவே, இன்னொன்னு கூட படிச்சிருப்போம், மார்க்கம்னு படிச்சிருப்போம், சக மார்க்கம். சரிங்களா, சகோதர மார்க்கம் கருதி உரிமையோடு பேசி பல நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உரிமையோடு வந்து இறைவன்கிட்டயே அவர் என்ன பண்ணுவாரு, அந்த வாதிடுவார், சண்டை போடுவார். சரிங்களா. எனவே ஒரு பாடல்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நண்பன் மற்றும் நண்பன் பேசுவது மாதிரி நெருக்கமான உணர்வை வந்து பாத்தீங்கன்னா கொண்டது. அதனாலதான் இப்படி சொல்லுவாங்க. இது மட்டும் கிடையாதுங்க, இன்னி வந்து நம்மளுக்கு விளக்க சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். சுந்தருடைய பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஆரூரன் மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இறைவனிடம் உலக பொருட்களை கூட, அது என்னது உணவா இருக்கட்டும், ஆடையா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், உரிமையோட அவர் என்ன பண்ணுவாராம், கேட்டு பெறுவாராம். இப்படி எல்லாம் வந்து நிறைய விளக்கங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கலாம். அப்ப திருப்பாட்டுன்னு ஏன் சொல்றாங்கன்றதுக்கு நம்ம விளக்கம் வந்து சொல்லியிருக்கோம். அடுத்து 8ஆம் திருமுறை வந்து பாருங்க, மாணிக்க வாசகர் பாடியது திருவாசகம். நல்லா கவனிங்க, திருவாசகம் திருக்கோவையார் 1056 பாடல்களை வந்து கொண்டதுங்க. அடுத்து 9ஆம் திருமுறை 9 பேர் பாடியிருக்கிறாங்க. திருமாளிகை தேவர் பாடியது 4 பதிகை பாடியிருக்கிறாரு, 45 பாட்டு. சரிங்களா. அடுத்து சேந்தனார் பாடியது பாத்தீங்க அப்படின்னா, இதற்கு சேந்தனர் கிடையாது, சேந்தனார் 4 பதிகம் பாடியிருக்கிறாரு, 47 பாடல்கள். பதிகம்னாலே 10 அல்லது 11 பாடல்கள் அடங்கிய தொகுப்பு, முன்ன பண்ண வரலாம். அடுத்து சேதிரையார், அவர் பாத்தீங்கன்னா ஒரு பதிகம் 10 பாடல்கள். கண்டராதித்தர் வந்து ஒரே ஒரு பதிகம் 10 பாடல்கள். பூந்துருத்தி கடாவர் நம்பி வந்து பாத்தீங்கன்னா 2 பதிகம். சரிங்களா, 2 பதிகம், அதுல வந்து பாத்தீங்கன்னா 12 பாடல்கள் சொல்ல வர்றாங்க. திருவாலி அமுதனார் வந்து 4 பதிகம் 42 பாடல்கள். புருடோத்தம நம்பி வந்து 2 பதிகம் 22 பாடல்கள். இது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஐயா இருக்கு, நான் பார்த்து சொல்றேங்க. அடுத்து கருவூர் தேவர் வந்து பாத்தீங்கன்னா 10 பதிகம் 105 பாடல்கள். வேணாட்டடிகள் வந்து ஒரே ஒரு பதிகம் 10 பாடல்கள். அடுத்து நல்லா கவனிங்க, 9ஆம் திருமுறை வந்து திருவிசைப்பா திருப்பல்லாண்டு என்பர். இதற்கான காரணமும் நம்ம 9ஆம் திருமுறையில வந்து விரிவாக வந்து பார்க்கலாம். இந்த 9ஆம் திருமுறையை வந்து பாடினவங்க வந்து மொத்தம் வந்து நல்லா பாருங்க, மொத்த பதிகங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னது 29 பதிகங்கள். நீங்க கூட்டுனீங்கன்னா, இதை கூட்டுனீங்கன்னா 29 பதிகங்கள் வந்து வரும். சரிங்களா. பாடியோர் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா 9 பேர். அடுத்து 10ஆம் திருமுறை வந்து நாம் அனைவரும் நன்கு அறிந்த திருமந்திரம், திருமூலர் எழுதிய திருமந்திரம் 3000 பாடல்களை வந்து பாத்தீங்கன்னா என்னது கொண்டது. அடுத்து திருவாள உடையார், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் திருமுறை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 11ஆம் திருமுறை பாடியவர்கள் வந்து கிட்டத்தட்ட மொத்தம் எத்தனை பேர் பாத்தீங்கன்னா 12 பேரு, 40 நூல்கள். இது முன்ன பண்ண வரும். சரிங்களா. இதுல கூட பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு நூல் சேர்த்து வரும்னு நினைக்கிறேன். சில முரண்பாடுகள் வந்து இங்க இருக்கு. இப்ப அதை வந்து நம்ம வந்து இதெல்லாம் நூல்கள் பெயர் தான், இங்க ஒரு இது கிடையாது. அப்ப திரு ஆள உடையார், திருமுருக பாசுரம், இத வந்து சீட்டுக்கவி வகை இலக்கியம் சொல்லுவாங்க. இதுல வந்து பாடுங்க பாடல். அடுத்து வந்து பாருங்க, காரைக்கால் அம்மையார் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், இது வந்து 1, 2, அப்ப 2.
அடுத்து அற்புத திருவந்தாதி 1, திரு இரட்டைமணி மாலை வந்து பாத்தீங்கன்னா 1. மொத்த பாடல் 143 பாடல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து என்னது சொல்லப்படுகின்றது. அடுத்து சேரமான் மன்னிக்கணும். அடுத்து இந்த இருக்கு ஐயடிகள் காடவர் கோன் நாயனார். மாத்திக்கங்க, இந்த இருக்கு ஐயடிகள் காடவர் கோன் நாயனார். இத வந்து சேஸ்திர வெண்பான்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சேஸ்திர வெண்பா பாத்துக்கோங்க. இத வந்து இரு வராது. சேந்திர சேஸ்திர வெண்பா 24 பாடல்கள். அடுத்து சேரமான் பெருமாள் நாயனார் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொன்வண்ணத்து அந்தாதி, திருவாரூர் மும்மணி கோவை, திருக்கைலாய ஞான உலா. சரிங்களா? இதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் உலான்னு சொல்லுவாங்க. தெய்வ உலா, தெய்வீக உலா, அந்த மாதிரி பெயர்லாம் இது இருக்குங்க. பாத்துக்க 131 பாடல்கள் வந்து இது என்ன அது கொண்டதா சொல்றாங்க. அடுத்து நக்கீர தேவ நாயனார் பாத்தீங்க அப்படின்னா கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதி, திரு ஈங்கோய் மாலை 70. இப்ப நீங்க இதை படிக்கிறப்ப எல்லாம் சிற்றிலக்கியம் படிக்கிறப்ப உங்களுக்கு நல்லா புரியும். நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. சிற்றிலக்கியம் படிக்கிறப்ப இந்த இதெல்லாம் வந்து நீங்க அந்தாதி படிக்கிறப்ப கண்டிப்பா அது வந்திருக்கும். நீங்க அங்க நூல் பார்க்கலாம். அதே மாதிரி சிற்றிலக்கியத்துக்குள்ள வந்து 50, 70 இந்த மாதிரி எண்ணிக்கையை வச்சு பாடக்கூடிய பாடல்கள் இருக்கும். திரு இங்கோய் மாலை 70, திருவலஞ்சொலி மும்மணி கோவை, திரு எழுகூற்றி இருக்கை. இந்த திரு எழுகூற்றி இருக்கையில வந்து நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. 2019 நினைக்கிறேன், 19ஆ 21 தெரியல. இதுல வந்து கீழ்கண்டவற்றுள் திரு எழுகூற்றி இருக்கை என்ற பெயர்ல வந்து எழுதினவங்க யாரு அப்படின்னா, நான் கூட சொல்லுவேன், யார வந்து நம்ம வந்து இல்லைன்னு ஒதுக்குறோமோ அவர் தான் அதுல விடை வந்துச்சு. நல்லா தெரிஞ்சுக்கங்க, பாத்துக்கோங்க. அப்ப அருணகிரிநாதர் எழுதியிருக்கிறாரு, ஆழ்வார்கள் எழுதியிருக்கிறாங்க, இங்க நக்கீர தேவநாயனர் எழுதியிருக்கிறாரு, இன்னொருத்தவர் யாரோ ஒருத்தவர் எழுதியிருக்கிறாங்க. பெருந்தேவ பாணி, கோவப்பிரசாதம், கார் 8, போற்று திருக்களி வெண்பா, திருமுருகாற்றுப்படை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 12 திருமுறைகள் இருக்கக்கூடிய தொகுப்புலையும் இங்க வருது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்களையும் 10 பாட்டுக்குள்ளே வரும். அடுத்து திரு கண்ணப்ப தேவர் திருமரம், கண்ணப்ப தேவர் திருமரம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கேயும் கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி நூல் வரும். இந்த இடத்துல வந்து பாத்திருக்கீங்க, திரு கண்ணப்ப தேவர் திருமரம், திரு கண்ணப்ப திருமரம் ஒரு சின்ன வேறுபாடு வருது. கல்லாட தேவ நாயனார் வந்து எழுதினது திரு கண்ணப்ப திருமரம். அடுத்து கபில தேவ நாயனார் எழுதியது பாத்தீங்கன்னா மூத்த நாயனார் திரு இரட்டைமணி மாலை, சிவபெருமான் திரு இரட்டைமணி மாலை, சிவபெருமான் திரு அந்தாதி, பரணதேவ நாயனார் சிவபெருமான் திரு அந்தாதி. கண்டிப்பாக இதுக்குள்ள இருந்து கண்டிப்பா கேள்வி கேட்பாங்க. நான் படிக்கிறப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் எழுதி பார்ப்பேன். நான் வந்து எழுதி பார்ப்பேன். அப்புறம் பார்க்காம பாத்தீங்கன்னா, அதாவது வந்து பார்க்காம சொல்லி பார்ப்போம். இதெல்லாம் நம்ம வந்து ஒரு சிலதை நம்ம மனநம் செஞ்சுதான் ஆகணும். அடுத்து வந்து பாருங்க, பரணதேவ நாயனார் வந்து சிவபெருமான் திரு அந்தாதி, இளம்பெருமான் அடிகள் வந்து சிவபெருமான் திரு மும்மணி கோவை, அதிராவடிகள் பாத்தீங்க அப்படின்னா மூத்த பிள்ளையார் திரு மும்மணி கோவை. அடுத்து பட்டணத்து பிள்ளையார், பட்டணத்து பிள்ளையார் பாருங்க, கோவில் நான்மணி மாலை, திருக்கழுகு மலம் மும்மணி கோவை, திருவிடைமருதூர் மும்மணி கோவை, திருவேகம்பம் உடையார் திருவந்தாதி, திருவொற்றியூர் உருபக்தி 192 பாடல் உடையதுங்க. அடுத்து நம்பியாண்டார் நம்பி, இதுல கூட பாத்தீங்கன்னா பிள்ளை பாதி புராண பாதின்னு சொல்லுவாங்க. என் நம்பியாண்டார் நம்பி பாடியதுல, அவர் பாடுனதுல 9 பாத்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 9 நூல்கள்ல 6 நூல்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க நம்ம திருஞான சம்பந்தரை பற்றியதான். அதனாலதான் பிள்ளை பாதி புராண பாதின்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்பியாண்டார் நம்பி பாடுனது வந்து 9, திருநாவுக்கரசர் ஏகதச மாலை, கோயில் திருப்பன்னியர் விருத்தம், திருத்தொண்டர் திருவந்தாதி. இப்ப நீங்க படிக்கிறப்ப சிற்றிலக்கியம் நம்ம படிக்க வச்சதுனால இங்க இருக்கக்கூடிய நூல்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும். மாலை இலக்கியத்துல வரும், இது விருத்தத்துல வரும், அந்தாதியில வரும். சரிங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நான்மணி மும்மணி படிச்சோம் பாருங்க, அதுல வரும். களம்பகம் தொகை இந்த மாதிரி நூல்கள்ல வரும். திருத்தொண்டர் திருவந்தாதி, ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி, ஆளுடைய பிள்ளையார் திருச்சண்பை விருத்தம். சண்பைன்றது வந்து திருஞான சம்பந்தர் அவருடைய அந்த ஊர் இருக்குல்லங்க, பிறந்த ஊர், அதுக்கு வந்து இன்னொரு பேரு தான், பாத்துக்கோங்க. அடுத்து ஆளுடைய பிள்ளையார் திரு மும்மணி கோவை, ஆளுடைய பிள்ளையார் திருவுலா மாலை, ஆளுடைய பிள்ளையார் திரு களம்பகம், ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை. நம்பியாண்டார் நம்பி எழுதிய 9 நூல்கள்ல 6 நூல்கள் பாத்தீங்க அப்படின்னா திருஞான சம்பந்தரை பற்றியவை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பாத்துக்கோங்க. அடுத்து நல்லா கவனிங்க பாருங்க, இந்த 11 திருமுறைகளை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. ஏற்கனவே முன்னாடி கொடுத்திருந்தேன்,
இருந்தாலும் உங்களுக்கு குழப்பக்கூடாதுனால இந்த கட்டத்துக்குள்ள கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த 11 திருமுறையில வந்து தொகுத்தவன் வந்து நம்பியாண்டார் நம்பி. இந்த 11ஆம் திருமுறையில் மொத்தம் எத்தனை நூல்கள் இருக்கு எண்ணி 40 நூல்கள் இருக்கு. 11ஆம் திருமுறைகளை பாடியோர் வந்து 12 பேரு. 1401 பாடல்கள் இந்த 11ஆம் திருமுறையில இருக்குங்க. இந்த திருமுறையைத்தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம், சைவ பிரபந்த மாலை, சைவ பிரபந்த திரட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, நிறைய நூல்களை கொண்டு வந்து திரட்டி இந்த இருக்கு சொன்னதுனாலதான் இந்த இருக்கு சைவ பிரபந்த திரட்டு அல்லது சைவ பிரபந்த மாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 12ஆம் திருமுறையை பொறுத்த வரைக்கும் சேக்கிலார் பெரிய புராணம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, சிவனை முழுமுதற் கடவுளாக வணக்கக்கூடிய அந்த என்னது பாடி புகழ்ந்து போற்றி பாடக்கூடிய அந்த அந்த தொண்டர்களுடைய வரலாறுகளை பத்தி இங்க வந்து பாத்தீங்கன்னா மிக சிறப்பாக சொல்லியிருக்கும். அதனாலதான் இதுக்கு பேரு திருத்தொண்டர் புராணம்னு சொல்லுவாங்க. 4286 பாடல்களை கொண்டது. நம்பியாண்டார் நம்பி காலத்திற்கு பின்னாடி இந்த பெரிய புராணம் வந்து 12 திருமுறைகள்ல வந்து என்ன பண்ணப்பட்டதான், சேர்க்கப்பட்டதான். சேக்கிலார் எழுதியது பெரிய புராணம். காலம் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டு. இந்த காலம் மட்டும் கொஞ்சம் பாருங்க பின்னால் நோக்கி வந்திருக்கும், தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்ப நீங்க இதெல்லாம் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம், பக்தி இலக்கியம் தான். இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை, பெற்றோர் சிவபாத இருதையா, பகவதி அம்மையார் அப்பெல்லாம் படிச்சுட்டு போவோம். இனி நம்ம வந்து சொல்லணும்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு கூடுதல் தகவல்லாம் கண்டிப்பா வந்து இங்க இருக்குங்க. அப்படியே வந்து பாருங்க. இப்ப முதல் 3 திருமுறைகளை இயற்றிய அனைவராலும் பாத்தீங்க அப்படின்னா போற்றக்கூடிய திருஞான சம்பந்தர், இவருடைய இயற்பெயர் வந்து ஆளுடைய பிள்ளை. சரி, இவருக்கு ஏன் ஆளுடைய பிள்ளைன்னு வந்துச்சு? இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க, நான் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கம் சொல்லி பாத்துக்க. ஏன் ஆளுடைய பிள்ளைன்னு வந்துச்சுன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிவபாத இருதயர் பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து என்ன பண்றாரு, சீர்காழியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு வந்து என்ன சொல்றது, பூஜைகள் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாரு. தன்னுடைய பிள்ளை குழந்தைய வந்து இவர் தூக்கிட்டு போறாரு. அந்த குளத்தங்கரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு தோணிபுரம் நிறைய பேர் சொல்லுவாங்க. தோணிபுரம், பிரம்மபுரம், வேணுபுரம், சீர்காழிக்கு நிறைய பேர் இருக்கு. அப்ப அந்த குளத்தங்கரையில வந்து அமர வச்சுட்டு வந்து இவர் வந்து சிறிது நேரம் மூச்சடக்கி அந்த நீருக்குள்ள வந்து என்ன பண்றாரு, இறைவனை வந்து வணங்கி கொண்டிருக்கும் பொழுது தான் சென்ற தந்தையை காணவில்லையேன்னு சொல்லி அந்த குழந்தை என்ன பண்ணுது, அழுகுது. அப்ப அழுகும் பொழுது நமக்கு தெரியும், தோணிபுரத்தில் இருக்கக்கூடிய தோடுடைய செவியன் பாடல் வந்து கேள்விப்பட்டிருப்போம். அங்க வந்து சிவபெருமானே தன்னுடைய மனைவியாக பார்வதிட்டு சொல்லி அந்த பாலகுடைய பசியை வந்து தீருன்னு சொல்றப்பதான் அமுத பால் ஊட்டுவாங்க. அப்ப அவர் பிறந்த போது தோடுடைய செவியன் என்று சிவபெருமானை பாடியதாலையும் இறைவனால் பிள்ளாய் என்று அழைக்கப்பட்டார். அப்படி அழைக்கப்பட்டதுனாலையும் இறைவனால் ஆட்கொண்ட பிள்ளைனால இவருக்கு வந்து ஆளுடைய பிள்ளை, இறைவனாலேயே ஆளப்பட்ட பிள்ளைன்றதுனால இவருக்கு வந்து ஆளுடைய பிள்ளைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவனு பெற்றோரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், சிவபாத இருதையார் கிடையாதுங்க, இருதையர், பகவதி அம்மையார். ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம், நம்ம வந்து சீர்காழி. இதுக்கு நிறைய பேர் இருக்கு, காரண பெயர் இருந்தா அதுக்கு வந்து இப்ப சீர்காழின்றது வந்து பல பேரு சொல்றாங்க. ஏன் தோணிபுரம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல பிரளய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இறைவன் வந்து இந்த ஊருக்கு தோணியில வந்ததுனால, தோணினா உங்களுக்கு என்ன தெரியுங்க, தோணினா படகு, இறைவனும் தோணியில வந்ததுனால இதுக்கு தோணிபுரம் ஒரு பேர் இருக்கா. சரி, ஏன் பிரம்மபுரம் ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, பிரம்மனே இந்த ஊர்ல வந்து இறைவனை வந்து அந்த வழிபட்ட தலம்னால பிரம்மபுரமா. வேணுபுரம் ஏன் வச்சாங்கன்னா, இந்த மூங்கில் நிறைந்த ஒரு பகுதிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, மூங்கில் நிறைந்த வனப்பகுதிகள் சூழ்ந்த ஒரு ஊரு தான் இந்த வேணுபுரமா. அதனாலதான் இதுக்கு வந்து வேணுபுரம் சொல்றாங்க. இதுக்கு இன்னும் நிறைய பேர் இருக்குங்க, சண்பைன்னு சொல்லுவாங்க, கழுமலம், பூந்தாராய், புறவம், சிரபுரம், இதுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த சீர்காழிக்கு இருக்குங்க. சரிங்களா? மனைவியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம், சொக்கியார். சரி, இந்த சொக்கியார் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முறை வந்து திருஞான சம்பந்தர் வந்து என்ன பண்றாரு, வேதாரண்யத்துல வந்து என்ன பண்றாரு, வேதாரண்யம்னாலும் திருமறைக்காடுனால ஒண்ணுதான். அந்த வேதாரண்யத்துல வந்து தங்கி இருந்த போது நம்ம சொன்ன பாருங்க, நம்பியாண்டார் நம்பி சொன்னோம்லங்க. அப்ப
நம்பாண்டார் நம்பி அவருடைய மகளான சொக்கியார வந்து, இந்த சொக்கியார் யாருன்னா நம்பாண்டார் நம்பியுடைய மகள் சொக்கியார வந்து இவர் என்ன பண்றாரு, திருமணம் முடிச்சுக்கிறாரு. இதுதான் சில குறிப்புகள்ல வந்து இவர் தொழுது வந்த முறைப்படி இவர் வந்து இல்லறம் வந்து ஏற்கலன்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா இருந்தாலும் இவர் ஒரு சிறிய வயதாக இருந்தாலும் திருமணம் முடித்த ஒரு வரலாறும் இந்த இடத்துல வந்து சொல்லப்படுகின்றது. அடுத்து பாருங்க, இவர் வாழ்ந்த காலம் வந்து உண்மையிலேங்க 16 வருடங்கள் தான் என்ன இருக்கிறாரு. 16 வயதிலேயே வந்து இறைவனுடைய சேர்ந்துட்டாரு, இறைவனுடைய திருவடியை. நல்லா கவனிங்க, இந்த மார்க்கம் வந்து நிறைய இடத்துல வரும். நல்லா பாருங்க, மார்க்கம்ன்றது வந்து நிறைய இடத்துல வரும். இப்ப மார்க்கம் அப்படின்னா என்ன? சைவ சமயத்தை பொறுத்த வரைக்கும் 4 வகையான மார்க்கங்கள் வந்து அந்த இருக்கு சொல்லுவாங்க. அதையும் நான் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன், சரியை, கிரியை, யோகம், ஞானம். நீங்க அப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இருக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியை மார்க்கம்னு சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது வந்து சற்புத்திர மார்க்கம்னு சொல்லுவாங்க. சுந்தரர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சக மார்க்கம்னு சொல்லுவாங்க. மாணிக்க வாசகர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சன்மார்க்கம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இனி நம்ம இதுக்கு வந்து நம்ம விளக்கம் வந்து உங்களுக்கு வந்து தாராளமா வந்து கூடுதலா சொல்லலாம். சரி, மார்க்கம் அப்படின்னா என்ன? மார்க்கன்றது ஒண்ணும் கிடையாதுங்க, ஒரு இலக்கை வந்து அடைய பின்பற்றக்கூடிய ஒரு வழி. ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா நம்ம வந்து அதை பின்பற்றக்கூடிய வழி அல்லது நெறியத்தான் என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கம்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க சைவ சித்தாந்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆன்மா வந்து தனது ஆணவ மலங்களை நீக்கி இறைவனுடைய திருவடிகளை சென்றடைய பின்பற்றக்கூடிய 4 வகையான வழிபாட்டு நெறிகளைத்தான் சைவ நாற்பாதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதுல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப என்ன சொல்றோம், நம்ம வந்து அந்த சரியை மார்க்கம் அப்படின்னா இறைவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அடிமையாகிய உறவு. சற்புத்திர மார்க்கம்னா இறைவனுக்கு வந்து மகன் முறை. சக மார்க்கம் அப்படின்னா இறைவனுக்கு வந்து தோழன் உறவு. சன்மார்க்கம் அப்படின்னா இறைவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீடன் உறவு. இப்ப நீங்க சொன்னது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதாவது வந்து இப்ப நீங்க திருநாவுக்கரசர் எடுத்துக்கிட்டீங்கன்னா மன்னிக்கணும், இந்த இடத்துல என்ன சொல்ல, நம்ம வந்து சுந்தரர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இறைவனுக்கு வந்து அடிமை மார்க்கம், திருநாவுக்கரசர் வந்து தோழமை மார்க்கம். நீங்க திரு ஞான சம்பந்தர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பா உறவு மகன் மார்க்கம். நீங்க மாணிக்க வாசகர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்னது, குரு சிஷியன் சீடன் உறவு மார்க்கம், ஞான மார்க்கம். இதெல்லாம் பின்னாடி நம்ம விளக்கம் நிறைய சொல்லியிருக்கோம். இது அந்த மார்க்கம்ன்றது இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்ப இங்க பொறுத்த வரைக்கும் நம்ம 6வது வந்து என்ன சொல்ல வர்றாங்கன்னா, திருஞான சம்பந்தருக்கும் இறைவனுக்கு என்ன மார்க்கம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன மார்க்கம், அதாவது சத் புத்திர மகனை மார்க்கம். சரிங்களா? அடுத்து நெறி வந்து பாருங்க, இதையத்தான் நம்ம சொல்றோம். இது வடமொழியில சொல்றோம், தமிழ்ல மகன்மை நெறி. ஆட்கொள்ளப்பட்ட இடம். இப்ப என்கிட்ட கூட ஒரு அம்மா கேட்டாங்க, ஐயா ஆட்கொள்ளப்பட்ட இடத்துக்கும் இறைவனடி சேர்ந்த இடத்துக்கும் வந்து என்னையா வேறுபாடு கேட்டாங்க. ஆட்கொள்ளப்பட்டதுன்னா ஒண்ணும் கிடையாதுங்க. சம்பந்தர் வந்து ஒரு 3 வயதாக இருந்த போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சீர்காழியில் இருக்கக்கூடிய அந்த குளத்துக்கரையில வந்து பசியால வந்து அழுது கொண்டிருக்கும் பொழுது, எதனால, தன்னுடைய அப்பா வந்து குளத்துக்குள்ள மூழ்கி வந்து என்னது குளிக்க போயிருக்கிறார். அப்ப கொஞ்ச நேரம் தம் கட்டி மூச்சு அடைக்க வந்து அந்த இருக்கு வந்து தியானம் செய்யும் பொழுது அந்த நிகழ்வு நடந்தது. அப்ப சிவபெருமான் மற்றும் உமையம்மை யாருக்கு, திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டி ஆட்கொண்டதுனால அது எந்த இடம், சீர்காழி. அதனாலதான் அது ஆட்கொள்ளப்பட்ட இடம். இதே மாதிரி சுந்தரருக்கு, திருநாவுக்கரசருக்கு, மாணிக்கவாசருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அங்க வந்து ஒரு தாள் ஆட்கொள்ளப்பட்டிருப்பான். சரிங்களா? அடுத்து இறைவனடி சேர்ந்த இடம் வந்து பெருமண நல்லூர். நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்படின்னா இறைவனோட வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது ஒன்றாக கலந்தது. இறுதி மூச்சு வந்து அந்த இடத்துல வந்து இறைவனோட சேர்ந்தது. இந்த பெருமண நல்லூருக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, ஆச்சாள்புரம்னு சொல்லுவாங்க. தன் திருமணத்தின் போது மணமேடையிலேயே தோன்றிய சிவபெருமானுடைய சோதியில் கலந்து அவர் முக்தி அடைந்ததாக ஒரு வரலாறு சொல்றாங்க. இவருடைய தமிழ் வந்து என்ன தமிழ் அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், கொஞ்சு தமிழ், மிஞ்சு தமிழ், கெஞ்சு தமிழ் படிச்சிருக்கோம் மூவருடைய தமிழும். அப்ப இவருடைய தமிழ் வந்து கொஞ்சு தமிழ். ஏன்னா அவர் வந்து குழந்தை, இறைவனை வந்து புகழ்ந்து பாடும் பொழுது ஒரு பாடல் பூரா எப்படி இருக்கு அப்படின்னா இனிமையாகவும் குழந்தை பருவத்துல வந்து பாடி
இறைவனிடம் வந்து பாத்தீங்கன்னா இறைவனை வந்து செல்லமாக கொஞ்சுவது போல அவருடைய அந்த இசைப்பாடல் இருக்கிறதுனால கொஞ்சு தமிழ் ஒண்ணும் கிடையாது, குழந்தை மொழி அப்படித்தான் அவருடைய பாடல் இருக்கும். அடுத்து திருஞான சம்பந்தருடைய வரலாறு வந்து பாருங்க. இங்கேயும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு கருத்துக்குமே நம்ம வந்து கூடுதல் சொல்லிட்டே போலாம். இப்ப அடுத்து வந்து பாருங்க, திருஞான சம்பந்தருடைய வரலாறு வந்து நம்ம வந்து இந்த இடத்துல வந்து விரிவாக வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து பாருங்க. சோழ நாட்டுல வந்து சீர்காழி என்று சொல்லக்கூடிய ஊர்ல வந்து யாரு திருஞான சம்பந்தர் வந்து பிறந்திருக்கிறாரு. இவருடைய தந்தையார் வந்து சிவபாத இருதயர், தாயார் வந்து பகவதி அம்மையார். கிபி 7ஆம் நூற்றாண்டுடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் காலையில வந்து சிவபாத இருதய எப்பையும் போல வழக்கம் போல சீர்காழி குளத்திற்கு வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, நீராடுவது அவருடைய வழக்கம். அப்பொழுது தன்னுடைய 3 வயது பாலகனாகிய திருஞான சம்பந்தரையும் தாமும் உடன் வருவதாக தந்தையாரிடம் கூறி உடன் சென்றார். குளத்தங்கரையில வந்து அமரச் செய்து தந்தையார் வந்து என்ன பண்றாரு, நீராடி பின் மந்திரத்தை ஓதுவதற்காக சிறிது நேரம் மூழ்கி இருந்தார். அப்ப இந்த நிலையில தான் தன் தந்தையை பாருங்க காணாமல் சம்பந்தன் கண்களில் நீர் ததும்ப. ஒரு குழந்தை எப்படி அழுகும், அம்மா அப்பா இந்த மாதிரி அழுகுமா? அப்ப அம்மே அப்பே என்று என்று அழைத்து அழுதார். திருத்தோணியப்பராகிய இறைவன் உமையம்மையுடன் எழுந்தருளினார். திருத்தோணியப்பர்னா தோணிபுரம், ஏன்னா சீர்காழிக்கு இன்னொரு பேர் இருக்கு. அந்த தோணிபுரத்தில் இருக்கக்கூடிய தோணியப்பராகிய இறைவன் சிவபெருமான் வந்து உமையம்மை என்னன்னாது இருவரும் சரிபாய், ஒரு பக்கம் சிவபெருமான் ஒரு பக்கம் உமையம்மை, அப்ப 2 பேருமே எழுந்தருளி. அப்ப அந்த நேரத்துல தான் பாத்தீங்க அப்படின்னா சிவபெருமான் சொல்லுவாரு, அழுகின்ற பிள்ளைக்கு வந்து பொற்கிண்ணத்துல வந்து பால் ஊட்டி என்னது அவனுடைய அழுகையை நிப்பாட்டுன்னு சொல்லுவாரு. அழுகின்ற பிள்ளைக்கு உன் முளைப்பாலை பொற்கிண்ணத்தில் என்னது கறந்தூட்டுக என்று திருவாய் மலர்ந்தருளினார். உமையம்மையும் அவ்வண்ணமே பாலை பொழிந்து சிவஞானமாகிய அமிர்தம் குலைத்து, வார்த்தை நல்லா கவனிச்சுங்க, சிவனின் அறிவாகிய அந்த அமிர்தத்தை குலைத்து ஊட்டுனதுனாலதான், அதனாலதான் அப்ப உடனே யாரு வர்றது, அவங்க அப்பா வர்றாரு. யாரு, திருஞான சம்பந்தருடைய தந்தை வந்து வர்றாரு. வந்து ஒரு பக்கத்துல வந்து பால் ஊட்டி இருக்கு. குழந்தை வந்து அப்படி ஒரு தெளிச்சியா ஒரு புதுவிதமான அந்த அழைத்து வந்த திருஞான சம்பந்தத்துக்கும் இப்ப இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தத்துக்கும் முற்றிலும் மாறுபாடு இருக்கு. ஒரு குழந்தை தெளிச்சியா இருக்கு, என்ன சொல்றது, ஒரு விதமான ஒரு சொல்லுவாங்கல்ல ஞானம் பெற்ற ஒரு பொலிவு அந்த குழந்தைட்டு. அப்ப கேட்கிறாரு, உனக்கு யாரு பால் ஊட்டுனது, உனக்கு என்ன நடந்துச்சுன்றப்ப வந்து அப்பத்தான் திருத்தோணியப்பராகிய உமையம்மையுடன் தன் உடலில் சருவாதியாகிய உமையம்மை வைத்திருக்கூடிய சிவபெருமான் வந்து அந்த கோபுரத்தை காட்டி அப்பத்தான் அந்த பாட்டு பாடுவாரு. என்ன பாட்டு பாடுவாரு, அவங்க அப்பா கேட்கிறாரு, யாரு உனக்கு இப்படி பண்ணது அப்படின்றப்ப, இதை நீங்க கதையா படிச்சீங்கன்னா கதை மாதிரியே இருக்கும். நம்ம வந்து புதுவிதமான ஒரு பொருள் வந்து இப்ப நான் எல்லாத்தையுமே நான் கொடுக்குறேன். சங்க இலக்கியம் இருக்குன்னு இப்படித்தான் பொருள் கொடுத்துருக்கோம் நம்ம வந்து. அப்ப நல்லா பாருங்க, தோடுடைய செவியன் அவங்க அப்பா கேட்கிற பதில் சொல்றாரு, எனக்கு பால் ஊட்டுனது யாரும் கிடையாது, அதற்கு செவியன்னு சொல்ல கிடையாது, காதுல வந்து தோடு அணிந்திருப்பவன் விட ஏரியோர் தூவென் மதிசூடி, அது மட்டும் கிடையாது. அவன் எந்த வாகனத்து மேல ஏறி இருக்கிறேன் அப்படின்னா காளையாகிய வாகனத்துல வந்து ஏறி வரக்கூடியவன். பாருங்க, தூவென் மதிசூடி, தூய வெண்மையான பிறை நிலவை வந்து தன்னுடைய தலையில வந்து சூடி இருக்கிறவன், அந்த பாரு அவன் தான். அடுத்து மறுபடியும் சிவபெருமானுடைய தோற்றத்தை வந்து திருஞான சம்பந்தர் எப்படி பாடுறாங்க பாருங்க. காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன், சுடுகாட்டில் இருக்கக்கூடிய சாம்பலை வந்து உடல் முழுவதுமே பூசி இருக்கக்கூடியவன். அது மட்டும் கிடையாது, அவன் எப்படியா பட்டவன் தெரியுமா, என்னுடைய உள்ளத்தையே கொள்ளை கொண்ட கல்வன், அவன் வந்து ஒரு திருடன், என் உள்ளத்தையே களவாடிட்டான் படிக்கிறார். அடுத்து யார் அப்படின்னா, ஏடுடைய மலரான் முனைநாள் வணிந்து ஏத்த அருள் செய்த, ஒரு காலத்துல இதழ்களை கொண்ட தாமரை மலர்ல வீழ்ச்சி இருக்கவன் தான் யாரு, பிரம்மன். அந்த பிரம்மனே ஒரு காலத்துல வந்து என்னது பணிந்து, முன்னொரு காலத்தில் பணிந்து துதிக்க அருள் செய்த அந்த பிரம்மனுக்கு யாரு அருள் செய்தவன். அவ எந்த ஊரு அப்படின்றத சுட்டி காட்டுறாரு பாருங்க.
பீடுடை பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய தெம்மான் இவனன்றே. பெருமைமிக்க பிரம்மாபுரம் சீர்காழி என்னும் தளத்தில் வீற்றிருக்கக்கூடிய இந்த அரிக்கால்ல கோபுரத்தில் இருக்கக்கூடிய யாரு? இந்த தோணியப்பராகிய என்னது இந்த பெருமான் தான். இவன் தான் அவன். என்னுடைய பசியை தீர்த்தது யாரு? இவன் தான் அப்படின்னு மிக நேர்த்தியாக அந்த இடத்துல இதான் முதல் பாடல். இதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா திருநாவுக்கரசரா இருக்கட்டும், சுந்தரார் இருக்கட்டும், விழித்து பாடுவது போல அந்த இடத்துல ஒரு பாட்டு கண்டிப்பா இருக்கும். அடுத்து 7 பாருங்க. 7 அது முதல் தம் தந்தையாரின் தோளில் அமர்ந்தவாறே தமிழ்நாட்டு சிவதலங்கள் பலவற்றிற்கும் நேரில் சென்று தேவார பதிகங்களை பாடினார். பாணர் குலத்தைச் சேர்ந்த திரு நீலகண்ட யாழ்ப்பாணரை நல்லா தெரிஞ்சுக்கங்க. திருஞான சம்பந்தர் போகக்கூடிய எல்லா இடங்களுக்கும் கண்டிப்பா யாரு போவாங்க அப்படின்னா இந்த இடத்துல யார் போவாங்க? பாணர் குலத்தை சார்ந்த திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கூட போய் அவர் பாடக்கூடிய பாடலுக்கு யாழ் வாசிக்கக்கூடிய ஒரு வேலையை செஞ்சவர் தான் இவர். அடுத்து பாருங்க, பெற்றோரின் விருப்பத்திற்கு இணங்க தமது 16ஆம் வயதில் திருநல்லூர் நம்பாண்டார் நம்பி மகள் சொக்கியாரை, நான் ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, நம்பாண்டார் நம்பியுடைய அந்த சொக்கியாரை மணமுடிக்க என்னது சம்மதித்தார். மணமுடிக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? சம்மதம் செஞ்சிருக்கிறாரு. சரியாங்க? அதுதான். அடுத்து பாருங்க. அடுத்து திருப்பெருமண நல்லூரில் தம் 16வது வயதில் திருமணத்திற்கு முன் மனைவியோடு மனக்கோலத்துடன் வைகாசி திங்கள் மூல நாளில் இறைவனோடு இவர் என்ன பண்ணிருக்கிறாரு? இவர் பாத்தீங்க அப்படின்னா கலந்திருக்கிறாரு. சரிங்களாங்க? அதுதான் இந்த இடத்துல என்ன பண்றாங்க சொல்லப்படுகின்றது. நீங்க அப்படியே அடுத்தது நீங்க பாருங்க, மிக நேர்த்தியாக ஒவ்வொரு கருத்துமே இந்த இடத்துல வருங்க. நம்ம அதையும் பார்ப்போம். சரியா? இப்ப திருஞான சம்பந்தருடைய படைப்புகள் நம்ம எல்லாருக்குமே நமக்கு நன்றாகவே நமக்கு தெரியும். முதல் 3 திருமுறைகளை பாடியவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா யாரு? திருஞான சம்பந்தர். முதல் 3 திருமுறைகளை திருக்கடை காப்பு அப்படின்னா என்னன்றதையும் நான் விளக்க சொன்னேன். அதையும் பாத்துக்கங்க. அடுத்து இப்ப இந்த காரண பெயர்கள்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் நான் விளக்க சொல்றேன் பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும். திருஞான சம்பந்தருடைய வேறு பெயர்கள் ஆளுடைய பிள்ளை, இது இயற்பெயர். இன்னொன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இறைவனால இவர் ஆட்கொள்ளப்பட்டதுனால, தோணிபுரத்துல ஆட்கொள்ளப்பட்டதுனால ஆளுடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. சம்பந்தர் என்பது இயற்பெயர்னு சொல்லுவாங்க. அடுத்து நல்லா கவனிங்க. 2 பாருங்க, திருஞானம் பெற்ற பிள்ளை அப்படிதான் என்ன? 3 வயதிலேயே தோணிபுரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானிடமிருந்து ஞானப்பால் உண்டு இறைவனின் திருவருளால் ஞானம் பெற்றதுனால திருஞான சம்பந்தருக்கு திருஞானம் பெற்ற பிள்ளை என்று ஒரு மற்றொரு பெயர் உண்டு. அடுத்து காளி நாடுடைய பிள்ளை அப்படின்னா என்னன்னா, காளினா இங்கு சுருக்கமாக நம்ம எப்படி மம்மிய மம்முன்னு சொல்றோமோ அது போல காளியை சீர்காழிய காளின்னு சொல்றாங்க. சரிங்களாங்க? பாத்துக்கோங்க. அப்ப சீர்காழி நகரை தன்னை இருப்பிடமாக கொண்டு அங்குள்ள இறைவனை வழிபட்டதுனால காளியுடைய என்னது காளி நாடுடைய பிள்ளை. அடுத்து ஆணை நமதென்ற பெருமான் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, நல்லா கவனிங்க. திருநாவுக்கரசரை விட வயதுல சிறியவராக மாணிக்க வாசகர் இருந்தாலும், மன்னிக்கணும், திருஞான சம்பந்தர் இருந்தாலும் இறைவனுடைய அருளால அவரை பெரியவர் என்று அழைத்ததாலும் பல இடங்களில் இறைவனுடைய ஆணையால் உலகை இயக்கியதால இந்த பெயர் ஆணை நமதென்ற பெருமான் அப்படின்றதும் யாருக்கு? நம்ம திருஞான சம்பந்தருக்கு இருக்கு. அடுத்து பாருங்க, பரசமய கோளரி அப்படின்றதுக்கு இதுக்கும் ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு காரணம் இருக்குங்க. பரசமயம் என்றால் அதாவது பிற சமயம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. சிங்கத்தை போன்ற வீரத்தோடு பிற சமயவாதங்களை வென்று, வார்த்தை நல்லா கவனிங்க. இந்த இருக்கு அரின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். அரின்னா சிங்கம். கோளரி அப்படின்னா என்ன? சிங்கத்தை போன்ற வீரத்தோடு பிற சமயவாதங்களை வென்று சைவ சமயத்தை நிலைநாட்டியதுனால, அப்ப பிற சமயங்களை இவர் என்ன பண்றாரு? சிங்கத்தை போல அவனுடைய கொள்கைகளை இவர் என்ன பண்றாரு? அவங்ககிட்ட வாதிட்டு வென்றதுனால இவருக்கு பரசமய கோளரி, பரசமயத்தை சிதைக்கும் சிங்கம். வாக்கு எல்லாம் கவனிங்க. பிற சமயங்களை தன்னுடைய வாதத்தால சிதைக்கக்கூடிய சிங்கம் அப்படின்னு சொல்றதா பரசமய கோளரி அப்படின்னு அழைக்கப்பட்டாராம். அடுத்து நாளும் இன்னிசையா தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம்.
சுந்தரர் வந்து என்ன பண்றாரு, தன்னுடைய பாடல்ல வந்து இந்த வார்த்தையை சொல்றாருங்க. இது சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து தன்னுடைய திருத்தொண்ட தொகையில வந்து சம்பந்தரை போற்றிய பாடிய வரிங்கிறது வந்து அவர் வந்து எல்லா நாளுமே இசையோடு கூடி தேவார பாடல்களை பாடி தமிழையும் சைவத்தையும் பரப்பியவர் என்பதால் இந்த பெயர். நாளும்னா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய இன்னிசையால தமிழ் பரப்பக்கூடிய ஞான சம்பந்தன் அப்படின்னு தன்னை திருத்தொண்ட தொகையில பாடியிருக்கிறார். திராவிட சிசு இப்படி யார் சொல்றது, ஆதிசங்கரர் வந்து தம்முடைய சௌந்தரிய லகாரி என்ற நூல்ல சொல்றாரு. இதுவும் பாருங்க, ஆதிசங்கரர் தன்னுடைய சௌந்தரிய லகாரி என்ற நூல்ல வந்து சம்பந்தரை வந்து திராவிட சிசு, ஒண்ணு கிடையாது, திராவிட சிசு திராவிட குழந்தைன்னு வச்சுக்கோங்க என்று போற்றியுள்ளார். இறைவனை பாடிய சிறுவயது பாலகன் அப்படின்னு ஒரு பொருள், அது ஒண்ணுமே கிடையாது. இறைவனை வந்து பாடிய அந்த சிறு பாலகன் அப்படின்ற பொருள்னாலதான் திராவிட சிசுன்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இந்தமிழ் இயேசுநாதர், இது யார் சொன்னா மதுசா விமானந்த புத்தகத்துல இருக்குங்க. இந்தமிழ் இயேசுநாதர், அதாவது வந்து இதை எதுக்கு சொல்றாங்கன்னா, இன்னுண்டா இனிமை, இனிய தமிழால் சிவபெருமானை இறைவனை பாடியவர் அப்படின்றதுல வந்து இந்த இருக்கு சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இந்த இருக்கு இயேசுநாதர் அப்படின்னா இயேசுவை நீங்க என்ன செய்றாங்க, சரிங்களா? இயேசுதல்னா பாடுதல், தன் இனிமையான மொழியால என்னது இறைவனை அந்த இயேசுதல், பாடிய நாதர் அப்படின்றது மரியாதைக்குரிய சொல்லு, அதனாலதான். அடுத்து சத்புத்திரன் அப்படின்னா இறைவனை வந்து தந்தையாகவும் தன்னை வந்து மகனாகவும் கருதி பணிந்ததால் பாடியதால் ஒரு என்ன சொல்றது, இறைவனுடைய அருள் பெற்ற தன்னுடைய குழந்தைன்ற ஒரு பெயர்னால சத்புத்திரர் மார்க்கம் கூட நம்ம படிச்சிருப்போம். காளி வள்ளல் அப்படின்னா சீர்காழி வள்ளல், தன்னை நாடி வந்தவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சைவ சமயத்திற்கும் அள்ளித்தரும் வளமை கொண்டவராக இவர் இருந்திருக்கிறார். அதனால இவருக்கு வந்து சீர்காழி வள்ளல், காளி வள்ளல். முருகனுடைய அவதாரம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது முக்கியமானதுங்க. முருகனுடைய அவதாரம், ஏன்னா திருஞான சம்பந்தரை வந்து நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு கருத்து கூட வருது, அருணகிரிநாதர் வந்து திருஞான சம்பந்தரை வந்து முருகனுடைய அவதாரமே பார்ப்பார், அப்படி ஒரு கருத்து இருக்கு. அடுத்து கவுனியர் அப்படின்னு என்ன, கவுனியர்னு ஒண்ணும் கிடையாதுங்க, இவருடைய கோத்திரம். அந்த இது சொல்றாங்க, சமூகம் சொல்றாங்கல்ல, இனம் சொல்றாங்கல்ல, இவர் வந்து கவுனியர் கோத்திரத்தை சார்ந்ததுனால சுருக்கமா வந்து இவரை வந்து கவுனியர்னு சொல்லுவாங்க. சந்தத்தின் தந்தை, ரொம்ப முக்கியமான கருத்துங்க. தன்னுடைய பாடல்கள் வந்து சந்தநயங்களையும் பன்னிசைகளையும் மிக சிறப்பாக இவர் வந்து கையாண்டதுனால என்னது சந்தத்துடைய தந்தைன்னு யாரு சொல்றாங்க, திரு ஞான சம்பந்தர் சொல்றாங்க. அடுத்து காளியர் கோன் அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க, சீர்காழி மக்களுக்கு காளியர்னா சீர்காழியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இவர் வந்து என்னதான் ஒரு அரசன் போலையா, நல்லா தெரிஞ்சுக்கங்க. சீர்காழி மக்களுடைய தலைவன் மற்றும் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்ட தலைவன் அப்படின்னு கூட என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்களா, ஞானத்தினுடைய திருவுரு. ஞானமே இவர் எப்பயுமே பாத்தீங்க அப்படின்னா பட்டை அணிந்து ஒரு தெய்வ குழந்தை போல, சரிங்களா? திருஞானத்தினுடைய அந்த ஞானத்தினுடைய அறிவினுடைய திருவுருவு அப்படின்னு யார நம்ம திருஞான சம்பந்தர் சொல்லுவாங்க. அடுத்து நான்மறையின் தனித்துணை, இதை ஏன் சொல்றாங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான்மறை ரிக் யஜு சாமம் அதர்வனம், 4 வேதங்களின் பொருளை தனது பதியங்களில் வெளிப்படுத்தி வேதங்களை வந்து பாதுகாத்தவர். ஒரு தனித்துவமாக என்னது 4 மறையினுடைய தனித்துணை அப்படின்னா அதற்கு துணையாக இருந்தவர், அந்த மறைகளுக்கு அப்படின்ற 4 மறை தனித்துணை. அடுத்து முக்கியமானது கல்லாமல் கற்றவன், இவதி நான் பள்ளிக்கூட மகா படிக்கிற மாதிரி வந்து இறைவனுடைய அந்த ஞானப்பாலை உண்டு கல்லாமல் கற்றவன் அப்படின்னு சுந்தரர் வந்து என்ன பண்றாரு அவருடைய நூல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு சொல்றாரு. சரியாங்க, இப்ப பாருங்க 17 பெயருக்கு நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். அடுத்து சீர்காழிக்கும் வேறு பெயர்கள் இருக்கு, விளக்கம் இருக்கு, அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. சீர்காழியுடைய வேறு பெயர்கள், பிரம்மபுரம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், படைப்பு கடவுளான பிரம்மன் வந்து சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து மீண்டும் தனது படைப்பு தொழிலை பெற்றதுனால இந்த பெயர் வந்து சீர்காழிக்கு வந்துச்சு, பிரம்மபுரம். இந்த தலத்து இறைவனும் பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப பிரம்மபுரத்தில் இருக்கக்கூடிய சிவனை வந்து பிரம்மபுரீஸ்வரன் சொல்லுவாங்க. அடுத்து 2வது வேணுபுரம், ஏன்னு சொன்னா ஏற்கனவே சொல்லிட்டோம், வேணு என்றால் மூங்கில் ஒரு பொருள். இந்த தளத்துல வந்து மூங்கில் வந்து நிறைந்து இருக்கிறதுனால மூங்கில்புரம், அதான் வேணுபுரம். தோணிபுரம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் வந்து நான் வந்து, சரிங்களா? தோணிபுரம்ன்றது வந்து என்னது அந்த ஒரு இக்கட்டான ஒரு சொல்ல வந்து இறைவனே வந்து அந்த தோணியில மிதந்து வந்ததுனால தோணிபுரம். புகழி அப்படின்னா என்ன, சூரபத்மவாதி அசுரர்களால் துன்புற்ற தேவர்கள்
தங்களை வந்து காத்துக்கொள்ள புகலிடம் தேடி அடைந்த தலம் என்பதால் இதுக்கு பேர் புகழி. வார்த்தை எல்லாம் கவனிச்சுக்கோங்க. அதாவது வந்து சூரபத்மாதி என்று சொல்லக்கூடிய அசூரர்களால தேவர்கள் வந்து தங்களை காத்துக்கிறதுக்காண்டி வந்து இந்த புகழ் லகரம் வந்து வேற, பறவைகள் புகலிடம் சொல்லுவோம், அடைக்கலம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த புகழ் வேற, சிறப்பு லகர வேற. அப்ப அந்த தேவர்கள் வந்து தங்களை காத்துக்கொள்ளும் பொருட்டு புகலிடம் தேடி அடைந்த தலத்தினால இந்த சீர்காழிக்கு புகழின்ற ஒரு பெயர் இருக்கு. அடுத்து வெங்குருகு அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, குரு பகவான் நம்ம இந்த வியாழன் சொல்றோம் பாத்தீங்களா, அப்ப குரு பகவான் வழிபட்டு பேறு பெற்ற தலம் என்பதால் வெங்குரு, வார்த்தை நல்லா கவனிங்க, எவ்வளவு ஆழமான கருத்து பாருங்க. அந்த வெங்குரு என அழைக்கப்பட்டது. குரு பகவானே இந்த தலத்தை வந்து வழிபட்டு அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா என்னது பேறு பெற்ற தலம் சீர்காழின்றதுனால இதுக்கு பேரு வெங்குரு. குரு குரு பகவான் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பூந்தாராய் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதாவது வந்து நல்லா கவனிங்க, வராகமூர்த்தி. வராகமூர்த்தினா பெருமாளுடைய 10 அவதாரங்கள்ல ஒரு அவதாரம். அப்ப வராகமூர்த்தியாகிய திருமால் வந்து பூமியை வந்து பிளந்து சென்று ரணியாக்கதனை அந்த அரக்கன்றிக்க பாத்தீங்களா கொன்றதுக்கு அப்புறம் தன் பாவம் நீங்க சிவபெருமான வந்து வழிபட்ட தலம் வந்து பூந்தாராய் என்பது இத்தலத்திற்குரிய பெயர்கள்ல வந்து ஒண்ணா. நல்லா தெரிஞ்சுக்கங்க. சரி, சிரபுரம் ஏன் பேர் வச்சாங்க? சிரபுரம் அப்படின்னா திருமால் வந்து சிலம்பன் என்ற அசூரனை கொன்ற போது ஏற்பட்ட தோஷம் நீங்க, வார்த்தை எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. திருமால் வந்து சிலம்பன் என்று சொல்லக்கூடிய அசூரனை வந்து கொன்ற போது, ஏன்னா கொலை செஞ்சமே அது ஒரு பாவம் வந்து அடங்கும். அப்ப கொன்ற போது நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த தோஷம் நீங்கிறதுக்காண்டி வந்து சீர்காழியில வந்து வழிபட்டாராம். அப்படி வழிபட்டதுனால அசூரனின் சிரம், வார்த்தை நல்லா கவனிங்க, சிறந்த தலை, அந்த அசூரனின் சிரமாகிய தலை விழுந்த இடம் என்பதால் சிரபுரம், சீர்காழிக்கு இன்னொரு பேர் வந்து சிரபுரம். அடுத்து புறவம் ஏன் சொன்னாங்கன்னா, புறவம் என்பது பூஞ்சோலை, நல்லா தெரிஞ்சுக்கங்க. புறவுண்டா காடுன்னு ஒரு பொருள் இருக்குங்க. இந்த இருக்கு புறவம் என்பது பூஞ்சோலைகள் நிறைந்த என்னது இடம் என்று பொருள்படும். இத்தலம் இயற்கை எழில் சூழ்ந்த இடமாக இருந்ததனால் இந்த பெயர் பட்டுச்சான். அடுத்து வளர்காளி அப்படின்னா என்ன? வளர்காளி அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க. இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பத்திரகாளி தேவி வந்து பாத்தீங்கன்னா இறைவனுடன் நடன போட்டியில் ஈடுபட்டதால் ஏற்பட்ட தோஷம் நீங்கிருக்காண்டி வந்து இந்த தலம் இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து இறைவனை வணங்கி தவம் செய்தாராம். அதனால இது வந்து சிறுகாளிபுரம் என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்குல வந்து மாறி 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 வந்து சீர்காழி இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி வந்து என்ன பண்ணாங்களாம் சொன்னாங்களாம். அதுக்கப்புறம் கொச்சை அரவம், கொச்சைன்னு ஒண்ணும் கிடையாதுங்க, வளம் மிகுந்த வயல்கள் சூழ்ந்த இடமாதலால் இந்த பெயர் வந்து கொச்சை அரவம் வந்துச்சான். அடுத்து கழுமலம், நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டது. நீங்க 11 கீழ்கணக்கு நூல்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க படிச்சிருப்பீங்க, சரிங்களா? பார்த்திருப்போம் நம்ம வந்து. அப்ப சோழர் காலத்துல வந்து இந்த ஊர் வந்து கழுமலம் என்று வழங்கப்பட்டது. கழுமல வளநகர் என்பதும் இதற்கான முழுமையான பெயர். இப்ப சண்பை அப்படின்றதும் இதற்குரிய என்னது வேறு பெயர்கள்ல வந்து இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சம்பந்தர் பிறந்த ஊர் வந்து சண்பை என்றும் அழைக்கப்படுகிறது. திருஞான சம்பந்தர் பதியங்களில் இந்த பெயர் வந்து அடிக்கடி பயன்படுத்தி இருக்கிறாராம். அதனால வந்து சண்பைன்ற ஒரு இதை வந்து இதற்கு என்ன பண்றாங்க சொல்றாங்க. சரி, அடுத்த கருத்து வந்து கண்டிப்பாக ஒரு வரியாக இருந்தாலும் அங்கேயும் ஒரு விளக்கம் இருக்கும். இப்ப நம்ம ஒரு போட்டி தேர்வுக்கு படிக்கிறோம் அப்படின்னா இங்க நான் குறிப்பு மாதிரி கொடுத்தாலும் விளக்கமா தான் கொடுத்திருக்கேன். அப்ப திருஞான சம்பந்தர் நிகழ்த்திய அற்புதங்கள் வந்து நம்ம பின்னாடி வந்து விளக்கமாக கொடுத்திருக்கோம். இங்க வந்து சுருக்கமா வந்து சொல்லியிருப்போம் பாருங்க. திருமறைக்காடு திறந்த கோயில் கதவுகளை மூடச் செய்தார். திருமறைக்காட்டுல வந்து திறந்த கோயிலுடைய கதவுகளை வந்து இவர் பாடி வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, மூட செஞ்சிருக்கிறாரு. சரி, எப்படி? நல்லா பாருங்க, நல்லா கவனிங்க. இவர் செய்ததெல்லாம் பாருங்க, இவர் செய்த அற்புதங்கள் வந்து பாருங்க. சம்பந்தர் வந்து பதிகம் பாடும்போது ஒரே ஒரு நிமிஷங்க, அதை மட்டும் நான் பார்க்கிறேன். சரி, இது எளிமையான கருத்து தான். அப்ப திருமறைக்காட்டுல வந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து திறந்த கோயிலுடைய கதவுகளை வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, இவர் வந்து பாத்தீங்கன்னா மூட செஞ்சிருக்கிறாரு. ஒண்ணும் கிடையாதுங்க. இப்ப நீங்க அன்றைய காலகட்டத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பொதுவாகவே முக்காலகட்டத்துல வந்து
இந்த வேதங்களால வந்து பூட்டப்பட்டிருந்த கோயில் கதவு இருக்கு பாத்தீங்களா, அந்த கதவை வந்து திருநாவுக்கரசர் வந்து பதிகம் பாடி திறக்க செய்திருக்கிறாரு. ஆனா இவர் பின்னர் சம்பந்தர் பாடி பதிகம் பாடி அந்த கதவை வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, மூட செஞ்சிருக்கிறாரு. இது திருநாவுக்கரசர் வந்து முன்னாடியே திறக்க செஞ்சது, அதுக்கப்புறம் வந்து மூட செஞ்சது. இது ஒரு வரலாறு, பின்னாடி விளக்காய் கொடுத்திருக்கோம். அடுத்து ரெண்டாவது கருத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவர் செய்த அற்புதங்கள்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு அற்புதம், இதுக்கு நான் பின்னாடி விளக்கம் கொடுத்திருக்கோம். இதுதான் சுருக்கமா அந்த இருக்கு நான் சொல்றேன். இப்ப பாருங்க, திருப்பாச்சிலாச்சிரம் அப்படின்ற என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்குங்க, சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய மலவன் மகளுடைய முயலகன் நோய், அது என்ன முயலகன் நோய் அப்படின்னா என்ன? இது ஒரு வகையான வலிப்பு நோய், சரிங்களா? திருப்பாச்சிலாச்சிரமும் அங்க இருக்கக்கூடிய அந்த முயலகன் நோய் நீக்கியது அப்படின்னா, இங்க இருக்கக்கூடிய ஒரு சிற்றரசன், அந்த சிற்றரசன் யாருன்னா கொல்லி மலவனின் மகள். அந்த சிற்றரசுடைய கொல்லிமாவுடைய மகளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வலிப்பு நோய் வந்திருக்கு. அந்த வலிப்பு நோயை வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் என்ன பண்ணிருக்கிறார், அந்த இடத்துல வந்து துணிவளர் திங்கள் என தொடங்கக்கூடிய ஒரு பாடலை வந்து பாடி வந்து இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த நோயை வந்து நீக்கி இருக்கிறாரு. அதுதான், சரிங்களா? இதோட விளக்கம் எல்லாமே பின்னாடி வந்து ஒரு வரலாறாகவே நம்ம வந்து கொடுத்திருப்போம். இது ஒற்றை வரியில இப்ப திருமருகல் என்று சொல்லக்கூடிய இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பாம்பு தீண்டிய அந்த வணிகனை வந்து என்ன பண்றது, விஷம் நீக்கி அந்த பாம்பு தீண்டி வணியுடைய விடத்தை வந்து நீக்கி இருக்கிறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருவோத்தூர் ஆண்மனையை வந்து பெண்மனையா வந்து ஆக்கி இருக்கிறாரு. இந்த வரலாறும் பாத்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்து பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, பின்னாடி வந்து இப்ப மேல சொன்னதுக்கு எல்லாமே வந்து ஒரு நீண்ட விளக்கமே இந்த இருக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், மிக நேர்த்தியா கொடுத்திருப்போம். ஒரு சுருக்கமா இலக்கிய வரலாறு சுருக்கமா கொடுத்திருப்பாங்க. அடுத்து வந்து பாருங்க, இதையும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, என்னது நம்ம சிற்றிலக்கிய நடத்துறப்ப சொன்னேன் நினைக்கிறேன். இப்ப மதுரையில வந்து தான் தங்கியிருந்த மடத்திற்கு வந்து கூன்பாண்டியன் வைத்த நெருப்பை வந்து அவனுக்கே வந்து என்ன பண்றாரு, வெப்பு நோய், சரிங்களா? வெப்பு நோய் என்று ஒண்ணும் கிடையாதுங்க, ஒரு விதமான ஒரு சுரக்காய்ச்சல் இருக்கு, அது மாதிரி. அப்ப வெப்பு நோயாக பற்ற செய்தார். அவனுடைய மனைவியாகிய மங்கையர்க்கரசியரும் அமைச்சராகிய குலச்சிறையாரும் வேண்டாங்க, யார்கிட்ட, திருஞான சம்பந்தர்கிட்ட வேண்டாங்க. அப்படி வேண்டும் பொழுது திருநீர் பூசும் பொழுது வந்து அந்த வெப்பு நோய் வந்து என்ன பண்ணுது, நீங்குது. அது மட்டும் கிடையாதுங்க, அவனுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு, சரிங்களா? அவனுக்கு வந்து அவனை கூன் பாண்டியன் சொல்லுவாங்க. அப்ப அந்த நேரத்துல வந்து அந்த திருநீரை பூசும் பொழுது வந்து அந்த இடத்துல வந்து அவன் கூன் வளைந்த அந்த முதுகு வந்து நிமிர்ந்திருக்கு. அப்ப அன்றிலிருந்து அவன் நின்ற சீர் நெருமாறனாகவும் அங்கு வந்து அழைக்கப்படுகிறான். இதுவும் நம்ம வந்து வரலாறு வந்து பின்னாடி வந்து இதே மெட்டீரியல் விளக்கமா கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா அந்த வாதத்துக்கு அழைத்த அந்த புத்த நந்தியுடைய தலையை துண்டாக்குமாறும் யாரு, திருஞான சம்பந்தர் சிறுவனாக இருந்தாலும் அந்த போட்டியில வென்றிருக்கிறாரு. அடுத்து இதுவும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு வரலாறு. மயிலாப்பூர்ல வந்து குடத்துல வந்து சாம்பலாக இருந்த பூம்பாவை என்று சொல்லக்கூடிய பெண்ணை வந்து இவர் என்ன பண்றாரு, ஒரு பதிகம் பாடி வந்து உயிர்த்தலை சேர்ந்திருக்கிறாரு. வைகை ஆற்றுல வந்து இட்ட அந்த ஏடு வந்து பாத்தீங்கன்னா என்னது, கரை சேருது, சரிங்களா? அனல்வாதம் புனல்வாதம்னு சொல்லுவாங்க, சரிங்களாங்க? புனல்வாதம்னா இப்ப சமணர்களுக்கும் இவர்களுக்கும் ஒரு போட்டி நடக்குது. வைகை ஆற்றுல வந்து யாரு ஏடு தூக்கி போடும் பொழுது அது ஆத்தோடு அடித்து செல்லாம எது கரை சேருதோ அவங்க வந்து வெற்றி பெற்றது மாதிரி. அப்ப வைகை ஆற்றுல வந்து திருஞான சம்பந்தர் ஏடை போடும்போது அது கரை ஏறுது, சமணர்கள் போட்ட ஏடு வந்து காத்தோடு ஆத்தா அடிச்சுட்டு போயிருது. அடுத்து பாருங்க, திருப்பூந்துருத்தி, இங்கதான் வந்து நாவுக்கரசர் வந்து மாணிக்க வாசகர் வந்து தன்னுடைய தோல்ல வந்து முதல்ல சுமந்த இடம், சரியாங்க? அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து அற்புதங்கள் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து நல்லா கவனிங்க, அடுத்து வரக்கூடிய தகவலை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இறைவனிடமிருந்து பெற்றவை, இறைவனிடமிருந்து மாணிக்க வாசகர் வந்து என்னெல்லாம் வந்து இங்க வந்து வாங்கியிருக்கிறாரு. இது ரொம்ப ஒரு அற்புதமான என்னது ஒரு தகவலுங்க, சரிங்களா? அது எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்க, இந்த இடத்துல ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க. இந்த இடத்துல இப்போ மாணிக்க வாசகர் வந்து இறைவனிடமிருந்து என்னெல்லாம் பெற்றாரு. அப்ப திருக்கோலக்கா கோவில்ல வந்து பொற்றாளம் தான் ஒண்ணும் கிடையாதுங்க, இசைக்கருவி. இசைக்கருவின்னா நல்லா இருக்குங்க. திருஞான சம்பந்தர் வந்து இறைவனை வந்து பாடும்போது வந்து அந்த தாளமிட்டு பாடக்கூடிய பழக்கம் வந்து பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இறைவனை மெய்மறு தாளமிட்டு பாடக்கூடிய திருஞான சம்பந்தர் வந்து சிறு குழந்தை.
அவர் சிறிய குழந்தையாக இருந்ததுனால அவருடைய பிஞ்சு கைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கைகள் வந்து தாளம் இடும் பொழுது வந்து ஐயோ திருஞான சம்பந்தர் சிறு பாலகனுக்கு வந்து கை வலிக்குமே அப்படின்னு சொல்லி சிவபெருமானே என்ன பண்ணாரா, சம்பந்தர் வந்து பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஐந்தெழுத்து பொறிக்கப்பட்ட அந்த பொற்றாளங்கள் கருவி, இந்த இது சொல்லுவோம்லங்க, அந்த சின்சான் சொல்லும் பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும் பாருங்க, சரிங்களா, 2 கையில வச்சு அடிக்கும் பாத்தீங்களா, அதுல அப்ப அந்த பொற்றாளங்களை வந்து இறைவன் வந்து வழங்கினார். அந்த தாளத்தை கொண்டு அவர் பாடிய போது அவர் பாடிய அந்த இசை ஓசை வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான தான். இது இசையோடு கூடிய பதிவினுடைய சிறப்பை வந்து இங்க வந்து உணர்த்துதான். அப்ப அந்த பொற்றாளம்ன்றதுதான். அடுத்து பொற்கிளி வந்து பாருங்க, பொற்கிளினா பொன்முடிப்பு. இது எங்க கிடைக்குது, திருவாவடுதுறையில வந்து பாத்தீங்கன்னா இறைவனால் அருளப்பட்டதான். சரி, இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. சம்பந்தருடைய தந்தை சிவபாத இருதயர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இவர் வந்து இறைவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேள்வி செய்ய பொருள் தேடி வந்து வருந்துறாரு. யாரு, திருஞான சம்பந்தருடைய தந்தையாகிய யாரு, சிவபாத என்னது இருதயர். அப்ப அந்த நேரத்துல தன் மகனாகிய திருஞான சம்பந்தர்கிட்ட வந்து உதவி கேட்கிறாரு. சம்பந்தர் என்ன பண்றாரு, இடரினும் தளரினும் அப்படின்ற ஒரு பதிகத்தை பாடி வந்து இறைவன் கிட்ட வேண்டாரு. இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து என்னுடைய தந்தை வந்து வழிபாடு செய்வதற்கு வேள்வியில் செய்யறதுக்கு பொருள் இல்லை, என்கிட்ட கேட்கிறாரு, எனக்கு இதை கொடுன்றப்பதான் 1000 பொற்காசுகள் கொண்ட ஒரு பண முடிப்பை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொன் முடிப்பை வந்து இறைவன் வந்து அந்த பீடத்துல இருந்து வச்சுட்டு போயிட்டாரு. அதைத்தான் என்ன சொல்லுவாங்க, உளவா கிளின்னு சொல்லுவாங்க. உளவா கிளினா ஒண்ணும் கிடையாதுங்க. உளவா கிளி அப்படின்னா உளவாண்டா எடுக்க எடுக்க குறையாத செல்வம். தந்தை வேண்டிய அளவிற்கு பொன்னை பற்றி வேள்வியை நிறைவு செய்தார். யாரு, மாணிக்க வாசகர், மன்னிக்கணும் திருஞான சம்பந்தர். அடுத்து திருவீழிமலை படிக்காசு, இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு வரலாறுங்க. திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் திருவீழிமலையில வந்து பொதுவாக திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் 2 பேரும் சேர்ந்து ஒரு திருத்தலத்துக்கு போகக்கூடிய காலகட்டங்கள்லாம் நிறைய இருந்திருக்கு. அப்ப திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் திருவீழிமலையில தங்கியிருந்த போது கடுமையான பஞ்சம் வந்து அங்கு ஏற்பட்டதா. அப்ப அங்க இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு வந்து இவங்க உணவளிப்பது வழி இல்லாம வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருந்திருக்கிறாங்க. இறைவன் இருவருக்கும் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு படிக்காசு வழங்கினார். நாவுக்கரசருக்கு வந்து நல்லா கவனிங்க, வாசி வீரவே என்று தொடங்கக்கூடிய பதிகம் பாடி பெற்ற காசு தான் பெற்ற காசு. இது அன்றைய வணிகர்களுக்கு கொடுத்து உணவு வாங்க உதவியது. சம்பந்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழ்க அந்தனர் என தொடங்கக்கூடிய பதிகத்தை வந்து திருஞான சம்பந்தர் பாடி வந்து இறைவனுக்கிட்ட வந்து பரிசு வாங்கி இருக்கிறாரு. வாசி தீரவே அப்படின்னு பாடி திருநாவுக்கரசர் இறைவன்கிட்ட வந்து படிக்காசு வாங்கி இருக்கிறாரு. சம்பந்தர் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க அந்தனர் அப்படின்னு தொடங்கக்கூடிய பதிகத்தை வந்து பாடி அந்த படிக்காசை வந்து இறைவன்கிட்ட வாங்கியிருக்கிறாரு. அடுத்து திருவாயிலற துறை, இங்க வந்து முத்து சிவிகை, முத்து பல்லக்கு. ஏன்னா திருஞான சம்பந்தர் வந்து சிறு குழந்தை, சரிங்களா, சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது வந்து எங்க போனால் நடந்து போகணும். அப்ப இதை இறைவன் பார்க்கிறார், இங்க என்ன நடைபெறுதுன்றது. இது ஒரு அழகான ஒரு வரலாறுங்க. சம்பந்தர் வந்து பல தலங்களுக்கு செல்லும் போது அடியவர்கள் பல்லக்கில் சுமந்து சென்றனர். அவர் நடந்து செல்லும் பொழுது களைப்பு வந்து ஏற்படக்கூடாது என்பதற்காக அவரது பெருமையை உலகுக்கு உணர்த்தவும் இறைவன் விரும்பினான். சம்பந்தர் வந்து திருவாயிலத்துறை என்ற ஊருக்கு சென்ற போது இறைவன் அவருக்கு முத்துக்களான அந்த முத்து சிவிகை பல்லக்கு இருக்கு பாத்தீங்களா, அந்த பல்லக்க வந்து என்ன பண்ணாரா, வழங்கினாரா. இது அவர் இறைவருள் பெற்ற ஒரு சிறந்த ஒரு குழந்தை என்பதை வந்து நமக்கு உண்மையிலே வந்து உணர்த்தக்கூடியதா இருக்கு. அடுத்து பட்டீஸ்வரம், முத்துப்பந்தல், முத்து பந்தர்ந்தாலும் பந்தண்டாலும் என்னது ஒண்ணுதான். சம்பந்தர் வந்து சிவபெருமான் வீற்றி இருக்கக்கூடிய அந்த பட்டீஸ்வரம் கோயிலுக்கு வந்து போய்கிட்டு இருக்கிறப்ப அங்க வந்து வெயில் வந்து மிக கடுமையாக இருந்திருக்குங்க. அந்த காலம் வந்து வெயில் காலம் போல. அப்ப சிறுவனாகிய சம்பந்தர் வந்து வெயில்ல வந்து வாடிக்கொண்டு தன்னுடைய புகழ் பாடுறத வந்து இறைவன் பார்த்து அந்த இடத்துல வந்து இறைவனால பொறுக்க முடியலையா. அப்ப அந்த நேரத்துல வந்து அவர் நடந்து செல்லக்கூடிய வழி எங்கும் நிழல் தருவதற்காக வந்து இறைவன் மேலிருந்து முத்துக்களான பந்தலை வந்து அனுப்பி திருஞான சம்பந்தர் வந்து நிழல்ல வந்து செல்றது மாதிரி அருள் புரிந்தார். எங்க, பட்டீஸ்வரத்துல. சரியாங்க. இந்த அற்புதங்கள், இந்த 5 அற்புதங்கள் வந்து பாத்தீங்கன்னா இறைவன் மூலமா நடந்தது. இறைவனால மாணிக்க வாசகருக்கு என்னது, இவையெல்லாம் அருளப்பட்டது. இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இப்ப நான் சொன்ன வரலாறு எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த நான் சொல்லியிருக்கேன்.
இப்ப நான் சொன்னதை சுருக்கமாக்குறதுக்கு சொல்லியிருக்கேன். நான் வந்து இப்ப நான் மேல சொன்னேன் இல்லைங்க, இதை பார்க்காம அந்த தகவலை வந்து என்ன பண்ணிருக்கேன், சுருக்கம் சொல்லியிருக்கேன். நீங்க இதை படிக்கிறப்ப இப்ப நான் சொன்னது உங்களுக்கு அப்படியே இருக்கும், ரொம்ப நேர்த்தியாக இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் அப்படியே வந்து பாருங்க. அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் செய்த அற்புதங்கள்னு சொல்லி இங்க மறுபடியும் அதே தகவல் கொஞ்சம் சுருக்கமா தான் வரும். சரிங்களா? இதையும் கூட மறைக்கதவும் அடைத்தல், நான் ஏற்கனவே முன்னாடி வந்து சுருக்கமா இருந்துச்சா, இங்க வந்து விளக்கமாக இருக்கும். மறைக்கதம் அடைக்கிறது வந்து இங்க வந்து எப்படி வருது அப்படின்றத மிக நேர்த்தியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா இதற்கு நம்ம வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோங்க. நீங்க படிக்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு குழப்பமே உங்களுக்கு வராது. சரி, இதையும் நான் சொல்றேன் பாருங்க. ஞான சம்பந்தரும் அப்பரும் அடியவர்களுடன் திருமறைக்காடு அடைந்தனர். ஆலயத்தை வலம் வந்து வாயிலை அணுகினார்கள். அப்ப வேதங்களால் பூசிக்கப்பெற்று திருக்காப்பிடப்பெற்ற அத்திருக்கதவுகள் திறக்கப்படாதிருத்தலையும் மக்கள் வேறொரு பக்கத்தில் வாயில் அமைத்து சென்று வழிபட்டு வருதலையும் கண்ட ஞான சம்பந்தர் வேதவன பெருமானை உரிய வாயில் வழியே சென்று வழிபட வேண்டும் என திருவுளத்து எண்ணி அப்பரை பார்த்து இக்கதவுகள் திறக்க தாங்கள் திருப்பதிக்கும் பாடியருள்க என்று வேண்டினார். ஏன்னா எல்லாருமே நேரான ஒரு வழி இருக்கிறப்போ வந்து சுத்தி சுத்தி வர்றாங்க. அப்ப அந்த தளத்துக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, போயிருக்கிறாரு. சரிங்களா? அப்ப ஏற்கனவே சொன்ன பாருங்க, அந்த காலத்துல வந்து வேதம் பாடி பூட்டப்பட்டிருந்த கதவுகள் அடியவர்களுடைய பதிகத்தால திறந்தது. அது மட்டும் கிடையாதுங்க, அப்பர் வந்து பாடி கதவை திறக்க செய்ததும் சம்பந்தர் பாடி கதவை மூட செய்ததும் இருவரும் ஞானிகளின் அன்பிற்கும் சமய நெறிக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அப்ப இந்த இடத்துல பாருங்க, யாரு கதவை திறக்க சொல்றது, யாரு கதவை மூட சொல்றது. அப்ப அப்பரை பார்த்து வந்து இந்த கதவுகளை வந்து திறக்கிறதுக்கு நீங்க ஒரு பதிகம் பாடுங்க. அதே மாதிரி வந்து பாடுறாரு. அப்பர் பண்ணினேர் மொழியால் என தொடங்கிய திருப்பதிகம் பாட அப்பதிக பொருள் சுவையில் ஈடுபட்ட இறைவன் பதிகத்தின் நிறைவில் திருக்கதவுகள் திறக்குமாறு செய்தருளினார். இருவரும் ஆலயம் சென்று மறைக்காட்டுரையும் மணாளனை போற்றி பரவி திரும்பினர். அப்பர் இக்கதவுகள் இனி திறக்கவும் அடைக்கவும் உரியவதாக இருக்க வேண்டும் என எண்ணி ஞான சம்பந்தரை நோக்கி இப்போது தாங்கள் திருக்கதவுகள் அடைக்க பாட வேண்டுமென வேண்டினார். உடனே ஞான சம்பந்தர் வந்து சதுர்மறை என தொடங்கக்கூடிய திருப்பதிகத்தை வந்து அதற்கு பாடுறாரு. கதவுகள் மூடுது. அப்ப அன்றிலிருந்து முதல் பாடலிலேயே கதவு அடைத்து கொண்டது. ஏனைய பாடல்களை பாடி போற்றினார் ஞான சம்பந்தர். பின்னர் இருவரும் சென்று தத்தம் திருமடங்களில் எனது இனிர் உறைந்தனர். இதே மாதிரி நீங்க ஒவ்வொரு வரலாறையும் படிச்சீங்கன்னா, இந்த வரலாறு பெரும்பாலும் இலக்கிய வரலாறுல இதை மட்டும்தான் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம இந்த வரலாறு நான் ரொம்ப நிறைவாகவே விழாவாரியாவே என்ன பண்ணிருக்கேன், இதெல்லாம் ரொம்ப படிக்கிறப்ப அவ்வளவு அருமையா இருக்கும். அதையும் படிக்கணும் பாருங்க. இப்ப மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு வணிகர் குலத்தில் எல்லையில் செல்வமுடையவராய் செம்மையே புரிமணத்தினராய் வணிகர் குலத்தில் சிவனேசன் என்று சொல்லக்கூடிய ஒரு அடியவர் ஒருவர் வந்து வாழ்ந்து வந்தாருங்க. சரிங்களாங்க? அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் சைவ சமயமே மெய்மை சமயம். இந்த உலகத்துல சைவ சமயத்தை தவிர எந்த சமயம் கிடையாது, இதுதான் உயர்ந்தது என்பதையும் அறிந்த பெரியவர். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அவர் ஞான சம்பந்தரது பெருமைகளை கேள்வியுற்று அவர் ஞான சம்பந்தர் மேல எல்லையில்லாத பேரன்புடையவராயினார். அவருக்கு ஒரு பெண் மகவி இருந்தால் அந்த பெண் வந்து அழகில் சிறந்த அப்பெண்ணுக்கு பேரு பாருங்க, பூம்பாவா என பெயரிட்டார். அப்பெண்ணும் மனப்பருவம் எய்திய நிலையில் இருந்தாள். ஞான சம்பந்தர் மதுரை சென்று பரசமயம் நிராகரித்து பாண்டிய நாட்டில் சைவ சமயம் நிலைநிறுத்தி, பரசமயம் நிராகரித்துனா பிற சமயங்களோட வந்து வாதிட்டு போரிட்டு சமய போரிட்டு அவங்கெல்லாம் வந்து தோற்கடித்துட்டு பாண்டிய நாட்டில் சைவ சமயத்தை நிலைநிறுத்தி வந்த செய்தி கேட்டு என்னையும் என் மகளையும் என் செல்வத்தையும் அவருக்கே உடைமையாக்கினேன் என மொழிந்தார். யாரு? சிவனேசன். இந்த நிலையில தான் நடக்கக்கூடாது ஒன்று நடந்தது. ஞான சம்பந்தருக்கு உரியவள் என சிவனேசர் மொழிந்திருந்த பூம்பாவை ஒரு பூஞ்சோலையில் மலர் பறிக்க சென்ற போது அரவு தீண்டி ஒரு பாம்பு தீண்டி வந்து இறந்துடுறான். சிவனேசர் மிகவும் மிகவும் வருந்தியவராய் அப்பெண்ணை உயிருடன் ஒப்புவிக்கும் புண்ணியம் அமையவில்லை. அதாவது வந்து ஒப்புவிக்கும்னா உயிரோட வந்து திருஞான சம்பந்தருக்கு ஒப்படைக்கக்கூடிய புண்ணியம் நமக்கு கிடைக்கல, 60 இறந்து போயிட்டா. இருந்தாலும் அவள் உடலை தகனம் செய்து
எலும்பையும் சாம்பலையும் ஒரு மற்குடத்தில் இட்டு அதையேனும் ஒப்புவிக்கணும். அதையேனும் நம்ம வந்து என்னது பாதுகாத்து நம்ம என்ன ஒண்ணு வச்சிருப்போம். உயிரோடு இருக்க மகளைத்தான் நம்மளால வளர்க்க முடியல. அந்த எலும்பையும் சாம்பலையுமாவது நம்ம இருக்கந்தட்டிக்கும் நம்முடைய குழந்தை மாதிரி பார்த்து வந்து நம்ம இருந்துட்டு போயிருவோம் அப்படின்னு இருக்கிறாரு. ஞான சம்பந்தர் மயிலாப்பூருக்கு எழுந்தருளும் செய்தி கேட்டு வரவேற்க எதிரே வந்தார். ஞான சம்பந்தரை கண்டு வணங்கிய அளவில் உடன் வந்த அடியார்கள் அவரை அறிமுகம் செய்ததோடு அவள் மகள் இறந்த செய்தியையும் அவரிடம் யாரிடம் திருஞான சம்பந்தர்கிட்ட வந்து சொல்றாங்க. உடனே திருஞான சம்பந்தர் சிவனேசரை அழைத்து அவர் மகளின் என்பு நிறைந்த என்புண்ட எலும்புங்க என்பிலார் எல்லாம் மன்னிக்கணும் ஒரு குரல் இருக்கு சரிங்களா, ஞாபகம் வர மாட்டேன். சரிப்பாரு, என்புதொல் போர்த்த உடம்புன்னு ஒரு குரல் வரும். அப்ப என்பு நிறைந்த குடத்தினை எடுத்து வர செய்து அக்குடத்தை இறைவன் திருமுன்னே வைத்து பாருங்க, மண்ணில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் என்பது உண்மையாயின் உலகவர் முன் இப்பூம்பாவை உயிர் பெற்று எழுந்து வருவாளாக என கூறி இறைவனை வேண்டி பூம்பாவை திருப்பதியமாக நல்லா கவனிங்க மட்டிட்ட புன்னை என திருப்பதிகம் தொடங்கி 10வது பாடல் பாடிய அளவில் செந்தாமரையில் வீற்றிருக்கும் திருமகள் போல அப்பெண் உலகவர் வியக்க உயிர் பெற்று குடமுடைய என்னது அந்த குடைய உடைஞ்சு என்ன பண்ணலாம், அந்த எலும்பு எல்லாம் வந்து மாறி ஒரு அழகான என்னது ஒரு பெண்ணாக வெளிவந்தாள் என சம்பந்தன் திருவடிகள் வந்து வணங்கினாள். ஞான சம்பந்த திருப்பதிகத்தின் 11வது பாடலை பாடி நிறைவு செய்தார். சிவனேசர் ஞான சம்பந்தரை வணங்கி திருவருளை போற்றினார். தன் திருமகளை திருமணம் புரிந்து ஏற்றல் வேண்டுமென வேண்டினார். ஞான சம்பந்தர் மறைநெறி மரபை அவருக்கு உணர்த்தியதோடு பூம்பாவையை யாம் மீண்டும் உயிர்ப்பித்தோம் ஆதலின் அவளுக்கும் எமக்கும் அவள் எமக்கு மகளாவாள் என கூறிய அளவில் சிவனேசர் மனம் தெளிவுற்று அப்பெண்ணை வேறொருவருக்கு மனம் முடிக்க மனமின்றி கன்னி மாடத்தின் ஒண்ணும் கிடையாதுங்க, எந்த ஆடவருக்கும் நீங்க சிவசிந்தாமணியில வந்து படிச்சிருப்பீங்க, சுரமஞ்சரி படிச்சிருப்போம் நம்ம வந்து. அப்ப ஆடவர்களே பார்க்க முடியாம ஆடவர்களுக்கு தெரியாத ஒரு கன்னி மாடத்திலே இருக்க செய்தார். பின்னர் பூம்பாவையும் சிவன் அருளையே சிந்தித்து சிவனடி கூடினார். இப்ப நான் படிச்சேன் பாருங்க, முயலுகன் நோய் எல்லாமே நேர்த்தியான விளக்கமா இருக்கும். அதுக்கப்புறம் பனி நோய் தீர்க்கிறது, அடியவருடைய பனி நோயை வந்து தீர்க்கிறது. வெப்பு நோய் பாண்டியம்மனுடைய அந்த சுர காய்ச்சல் இருக்குல்லங்க, இதுவா ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதெல்லாம் கதை தான், இதுல ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் பாத்துக்கோங்க, ரொம்ப எளிமையான கதை தான். திருஞான சம்பந்தருடைய அந்த செய்திகள் இது நிறைய இருக்கும். நீங்க படிக்கிறப்பே வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், சுருக்கமா இருக்கும். நீங்க மேல படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே புரியும். அப்ப திருப்பாச்சிலாச்சிரமத்தில் கொல்லிமலவன் புதல்வியை பற்றிய முயலுகன் என்னும் நோயை நீக்கினார். இது நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். திருக்கொடி மாட செங்குன்றூரில் நச்சு காய்ச்சலை தவிர்த்து அடியரை காத்தார். அப்ப இதுக்கும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா தாராளமா வந்து விளக்கம்லாம் இருக்குங்க, ஒண்ணும் கிடையாதுங்க. அடியவர்களை வந்து வாட்டிய அந்த குளிர் காய்ச்சலை வந்து என்னது அவ்வினைக்கு இவ்வினை அப்படின்ற ஒரு பாடலை பாடி வந்து யாரு நம்ம திருஞான சம்பந்தர் வந்து அடியவருடைய அந்த குளிர் காய்ச்சலை வந்து போக்கியிருக்கிறாரு. திருப்பட்டீஸ்வரத்தில் முத்துப்பந்தரை பெற்றாள், இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வந்து சரிங்களா. அந்த வெயில் தாங்க முடியாப்புல என்ன பண்றது, அந்த பந்தலை வந்து இறைவனுடைய அருளால வந்து திருஞான சம்பந்தர் பெற்றது. திருவாவடுதுறையில வந்து உளவாக்கிளியை வந்து 1000 பொண்ணு பெற்றது. யாரு திருஞான சம்பந்தரும் நாவுக்கரசரும் 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா என்னது பெற்றது. மன்னிக்கணும், அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 5 வந்து பாத்தீங்க அப்படின்னா திருத்தருமபுரத்தில் யாழ்முறி பதிகம் பாடி அருள் பாடல் கருவியில் அடங்காத சிறப்பை புலப்படுத்தினார். இதுலயும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க. யாழ்பாடும் யாழ்ப்பாணர் சம்பந்தருடைய பாடல்களின் இசையை யாழில் இசைக்க முடியாமல் வருந்தினார். யாரு சம்பந்தர் கூட யாரு போறது சரிங்களா. அப்ப அவ்வாறு வருந்தும் பொழுதுதான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாருங்க, அப்போது சம்பந்தர் இசையின் நுணுக்கங்களை அடக்கவல்ல யாழ்முறி என்ற பதிகத்தை பாடி யாழின் வீச்சை சமப்படுத்தினார். அதனாலதான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருத்தருமபுரத்துல வந்து
யாழ்முறி பதிகம் பாடி அருள்பாடல் கருவியில் அடங்காத சிறப்பை வந்து என்ன பண்ணாராம், புலப்படுத்தினாராம். அடுத்த 6 வந்து திருமருகளில் பாம்பு கடித்திருந்த வணிகனை உயிர்த்தெழச் செய்து பெருவாழ்வு நல்கி அவனையே நம்பியிருந்த திக்கில்லாதவளுக்கு என்னது தெய்வ துணையானார். நீங்க பூம்பாவை வந்து பாம்பு தீண்டுனது அது வேற, சரிங்களா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பாம்பு தீண்டி இறந்த அந்த மனவன் வந்து சடையனுமாள் என்று சொல்லக்கூடிய பதிகத்தை வந்து பாடி வந்து இந்த இடத்துல வந்து உயிர்த்தலை செய்து இது ஒரு வரலாறு, சரியாங்க? அடுத்து 7 வந்து பாருங்க, திருச்செங்காட்டு கொடியையும் திருப்புகழரையும் இவர் என்ன பண்ணியிருக்காரு, தரிசித்த அந்த வரலாறை வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்றாங்க, சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அவர் செய்த அந்த ஆன்மீக பயணம், சரிங்களா? அடுத்து 8 வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 சிறுதொண்டர் முருகர் முதலிய நாயன்மாரை சிறப்பித்து பாடினார். சிறுதொண்டர்னா யாரும் கிடையாதுங்க, பரஞ்சோதியாரத்தான் வந்து சிறுதொண்டர்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நீலகண்ட யாழ்ப்பாணர், சரிங்களா? இவங்க அப்ப போன்ற அடியார்களையும் இவர் தன்னுடைய பதிகங்கள்ல வந்து இறைவனை மட்டும் கிடையாது, அந்த அடியவர்களையும் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, புகழ்ந்து வந்து இந்த இருக்கு பாடி இருக்கிறாரு. அதை பத்தி சொல்லக்கூடியதான், சரிங்களா? அடுத்து 9 வந்து பாத்தீங்கன்னா அங்கு அப்பரை கூடினார் திருவாரூர் திருவாதிரை சிறப்புரைத்தார். 9 பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒண்ணும் கிடையாதுங்க, அப்பர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசரோட போய் வந்து இணைந்து பல தலங்களையும் வணங்கி இருக்கிறாரு. திருவாரூர் தியாகராஜ பெருமானின் திருவாதிரை விழாவின் சிறப்பையும் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த இடத்துல வந்து போற்றி பாடுனதாக ஒரு கருத்தை வந்து சொல்றாங்க. அடுத்து திருவேலி நிழலையில் படிக்காசு பெற்ற பஞ்சத்தை போக்கினார். இதுவும் நம்ம என்ன பண்ணோம், ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து வரலாறுல வந்து இந்த கருத்து இருக்கு. திருமறை காட்டில் அப்பருடன் கூடி பாடி திருக்கதவை திறந்து மூடியும் சீருடையதாக்கினார். ரொம்ப காலமா வந்து அந்த கதவு மூடியே இருந்திருக்கு, அப்பர் வந்து திறந்திருக்கிறாரு, இவர் மூடி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து வழக்கம் போல வந்து கதவை திறக்கிறது மூடுறது வந்து வழக்கமா வந்து நடந்திருக்கு. இதுவும் நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம வந்து முன்னாடி பார்த்ததுதான், சரிங்களா? அதுக்கப்புறம் மதுரைக்கு சென்று மங்கையர்க்கரசியரை குலச்சிறையரையை என்னது சிறப்பித்தார். அங்க போய் வந்து மங்கையர்க்கரசியுடைய பாண்டிய மன்னன் கூன் பாண்டியன் வந்து நின்ற சீர் நெடுமாறன் அவங்களுடைய வெப்பு நோயை வந்து நீக்கினது அதுதான். அடுத்து 13 அதுதான், அரசன் வெப்பு நோய் நீக்கி தப்பும்படி திருநீற்று பதிகத்தை இவர் வந்து அருளி இருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அங்க வந்து தான் தங்கி இருக்கக்கூடிய அந்த மடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னது இட்ட தீய வந்து அரசனுக்கே மறுபடியும் வந்து திருப்பி விட்டு ஒரு சுரக்காய்ச்சல் வெப்பு நோயாக வந்து ஆக்கி வந்து அது என்னன்னா அவனை வழிப்படுத்துறது, சரிங்களா? தீயில் இட்ட ஏட்டை வந்து பச்சையாக காட்டினார். அனல்வாதம் புனல்வாதம், சரிங்களா? தீயில் இட்ட ஏட்டை வந்து பச்சையா காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா புனல்வாதம். நீரில் இட்ட ஏடு வந்து பாத்தீங்கன்னா ஏறி செல்லக்கூடியது, அதுதான் பாத்துக்கீங்க, சரிங்களா? அடுத்து 17 வந்து சைவ மடத்தில் தீ வைத்த காரணத்தினால் கழுவேற்றியவர்களை விளக்காதிருந்தார். வேந்தனும் ஓங்குக என்று வாழ்த்தி பாண்டியன் கூண் நிறச் செய்தார். இதுவும் நம்ம வந்து நம்ம வந்து அந்த வரலாறு வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்தோம். ஒண்ணும் கிடையாதுங்க, இந்த கழுவேற்றம்னு ஒண்ணும் கிடையாது. வாதுல வந்து அந்த சமணர்கள் தோத்து போயிடுறாங்க. தாமாகவே அவங்க என்ன பண்ணாங்க, கழுவேறினர். பாண்டிய மன்னன் முன்னாடி வந்து பாண்டிய மன்னன் வந்து அவனுக்கிட்ட வந்து அவனுடைய கூண் நீங்கி வந்து நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்றது வந்து பெயர் பெற்ற வரலாறும் நம்ம வந்து முன்னாடி படிச்சிருக்கோம். அப்ப இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே ஒரு தனித்துவமான விளக்கம் வந்து இருக்கு. நம்ம எல்லாமே வந்து பின்னாடி விளக்கங்கள் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம திருஞான சம்பந்தரை பத்தி என்ன தகவலாம் சொல்லியிருக்கோமோ அதை போல வந்து சுருக்கமான என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வந்து இந்த கொடுத்துருக்கோம். நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு பெயர்களுக்கு கூட நேர்த்தியான விளக்கம் இருக்கு, சிறப்பு பெயர்களுக்கு நேர்த்தியான விளக்கம் இருக்கு. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் நம்ம சொல்லிக்கிட்டே வந்து போகலாம். அதனால இன்றைய வகுப்பை வந்து இதோட வந்து நிறைவு செய்வோம். இதனுடைய தொடர்ச்சியை வந்து இன்னொரு வகுப்புல வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இப்ப ஒரு 20 பக்கம் பார்த்துட்டு வந்துச்சுக்கோங்க, நீங்க பார்த்துக்கோங்க. இதோடைய தொடர்ச்சியை இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.